ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம். தஸ்மை ராமானுஜார்யாய நமः பரமயோகினே யஸ் ஸ்ருதி ஸ்மிருதி சூத்ராணாம் அந்தர்ஜ்வரமசீஷமத். அருள்மிகுத்ததுர்வடிவாய்க் கச்சிதன்னில் ஐப்பசிமாதத் திருவோணத்து நாளில் பொருள் மிகுத்தமறை விளங்கப் புவியோர் உய்யப் பொய்கைதனில் வந்துதித்த புனிதா. முன்னால் இருளதனில் தன் கோவலிடைகழிச் சென்று இருவருடன் நிற்கவும் மால் இடை நெருக்க திருவிளக்காம் என வையம் தகளினூராம் செழும் பொருளை எனக்கருள் செய்திருந்தனியே. பொறுப்பிடையே நின்றும் புனல் குளித்தும் ஐந்து நெருப்பிடையே நிற்கவும் நீர் வேண்டா. விருப்புடைய வெக்காவே சேர்ந்தானை மொய்மலர் தூய் கை தொழுதால் அக்காவே தீவினைகளாய்ந்து. காஞ்சி பாக்யம் கமல நிலையா சேதசோ வேஷ்ட சித்திஹி கல்யாணானாம் நிதிரவிகலஹ கோபி காருண்யராசிஹி. புண்ணியாம் நாம்னः பரிணதிரசௌ பூஷயன் போகிஷய்யாம் வேகாசேதுர்ஜயதி விபுலோ விஸ்வரக்ஷைகஹேதுः. திருவெக்கா என்கிற திவ்யதேசத்தினுடைய அனுபவத்தை இரண்டாம் நாளாக அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். நேற்றைய தினம் எம்பெருமான் விஷயமான ஸ்தலபுராணத்தை அனுபவித்தோம். இன்றைய தினம் ஆழ்வார்களுக்கும் எம்பெருமானுக்குமான சம்பந்தத்தை அனுபவிக்க வேணும். திருமிழிசை ஆழ்வார் இந்த திவ்யதேசத்திலே பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள், பல நூற்றுக்கணக்கான வருஷங்கள் எழுந்தருளி இருந்தார் அப்படின்னு தெரிகிறது. பல நூறு கணக்கான வருஷங்கள், கிட்டத்தட்ட 300 வருஷ காலம் இங்கே எழுந்தருளி இருந்து யோகம் பண்ணினதாக குரு பரம்பரை நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ஆழ்வார் இந்த திவதேசத்திலே பல காலம் அனுபவித்துக் கொண்டு எழுந்தருளி இருந்த போது எத்தனையோ அற்புதங்கள் எல்லாம் நிகழ்ந்ததாம் இந்த திவதேசத்திலே. ஆழ்வாருடைய திருவடி சம்பந்தத்தினாலே துர்பிக்ஷம்னு சொல்லக்கூடிய வறுமையே இல்லை, எங்கும் மழைக்கு பஞ்சமில்லை, பயிர்கள் எல்லாம் நல்லா செழித்து வளர்ந்தது. எல்லோரும் பக்தி நிஷ்டாலா எம்பெருமானுடைய திருவடியை ஆசிரியத்தார்கள். அப்படி ஆழ்வாருடைய திருவடி வாசத்தினாலே நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த திருவெக்கா, அதை சுத்தி இருக்கக்கூடியதான காஞ்சிபுர திவதேசங்களிலே நடந்து கொண்டு வந்த ஒரு அற்புதமான காலம். அப்படியே இருந்துருக்கிற போது திருமிழிசை பிரான் அப்படி யாத்திரா கிரமமா சஞ்சாரமா ஒரு திவதேசங்களா போய் பெருமாள் அனுபவிச்சுண்டு வந்தவர் திருவெக்காவுக்கு வந்து சேர்ந்தார். இந்த எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடியதான சன்னிவேசம், இங்க இருக்கக்கூடியதான ஏகாந்தமான ஒரு வாசஸ்தலம், அருகிலே ஓடக்கூடிய நதி, இதெல்லாம் ஆழ்வாருடைய திருவுள்ளத்தை மிகவும் கவர்ந்து விடவே இந்த எம்பெருமான் ஆழ்வாரை மிகவும் தன்னுடைய அழகை காட்டி வசீகரித்து விடவே, அதுவும் குறிப்பா திருமிழிசை பிரானுக்கு சயனிச்சென்றிருக்கிற பெருமாள் அப்படின்னா ரொம்ப ஈர்ப்பு அப்படின்னு பலமுறை அனுபவிச்சிருக்கோம். திருமிழிசை பிரான் மங்களாசாசனம் பண்ணின பெருமாள்ல பெரும்பாலான பெருமாள்கள் சயன திருக்கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள்கள் தான். அவருக்கு ரொம்ப திருவுள்ளம் சயன பெருமாள் அப்படின்னா. ஏன்னா ஆழ்வார் யோகி, எப்போதும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய பெருமாளை அனுபவிக்கக்கூடிய உள்ளத்தினர் ஆழ்வார். அந்தர்யாமியா ஆழ்வார் யார் அனுபவிக்கிறார் அப்படின்னா, பாலாழி நீ கிடக்கும் பண்பை யானறிய செய்தேயும் அப்படின்னுட்டு சீரசமுத்திரத்திலே திருப்பார்கடலிலே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமாளைத்தான் ஆழ்வார் அதிகம் அனுபவிக்கிறார். பெரும்புலியூர் அக்ரஹாரத்திலே யாக சபையிலே யாகசாலையிலே ஆழ்வார் தன்னுடைய ஹிருதயத்தை காட்டினார். என்னுள்ளிருக்கும் எம்பெருமானே, இவர்களுக்கெல்லாம் நீ உன்னை காட்டி என்னுடைய பெருமை தெரியும்படியாக பண்ணு அப்படின்னுட்டு அக்கரங்கள் அக்கரங்கள் அப்படின்ற பாசுரத்தை பாடி தன்னுடைய ஹிருதயத்திலே பெருமாள் வசிப்பதை காட்டினார் ஆழ்வார். அந்த பெருமாளும் எந்த பெருமாள் அப்படின்னா, சாட்சாத் திருப்பார்கடலிலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய க்ஷீராப்தி சாயிதான். ஆகையினாலே ஆழ்வாருடைய உள்ளத்தில் குடிகொண்ட, ஆழ்வார் உள்ளத்தை கொள்ளை கொண்ட பெருமாள் அப்படின்னா கிடந்த பெருமாள், சயனிச்சின்றிருக்கிற பெருமாள் தான். அதனால இப்ப ஏற்பட்ட காஞ்சிபுரத்திற்கு வந்து இத்தனை பெருமாள்கள் அங்க இருந்தாலும் கூட ஆழ்வாருக்கு என்னமோ சயனிச்சின்றிருக்கிற பெருமாளான அப்படின்னாலே இந்த பெருமாளிடத்துல ரொம்ப ஆசை. அதுவும் இல்லாமல் அடியவர்கள் சொன்ன வண்ணம் செய்கிற பெருமாள் ஆயிற்றே, நமக்கும் சொன்ன வண்ணம் செய்வார் அப்படின்ற ஒரு ஆசை வேற இவரிடத்துல. ஆகையினால ஆழ்வார் பல காலம் இங்க பெருமாளை தியானம் பண்ணிண்டு யோகம் மூலமா அபியாசம் பண்ணிட்டு பெருமாள் அனுபவிச்சுட்டு இருந்தார் இங்க.
அப்போ நிறைய பேர் ஆழ்வாருக்கு பணிவிடை பண்ணினான். ஆழ்வார் தியானம் பண்ணிட்டு இருக்கிற, யோகம் பண்ணிட்டு இருக்கிற இடத்த பெருக்கிறது, மெழுகிறது, கோலமிடுறது, அங்க விளக்கேற்றி வைக்கிறது. என்னைக்கான ஆழ்வார் கண்முழிச்சு பார்த்தாரானா அவருக்கு சாப்பிட தீர்த்தம் வேணுமா, பால் வேணுமா, ஆகார தானம் வேணுமா, பழங்கள் ஏதான கொண்டாந்து சமர்ப்பிக்கலாமான்னு கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தா நிறைய பேர். அந்த மாதிரி கணிகண்ணன் அப்படின்னு ஒரு சிஷ்யன் ஆழ்வாருக்கு, அவரும் இருந்தார். அந்த கணிகண்ணன் இருக்கிறாரே, அவருடைய சரித்திரமே ஒரு விசேஷமான சரித்திரமா சொல்லப்படுறது. என்ன அப்படின்னா, இந்த திருமழிசை பிரான்னு சொல்லக்கூடிய ஆழ்வார் திருமழிசை அப்படின்ற தன்னுடைய அவதார ஸ்தலத்திலே, அது மகிசாரபுரம் என்று புராண காலத்திலே பெயர் பெற்றதான க்ஷேத்திரம். அங்க பெரிய யாகங்கள்லாம் நடந்திருக்கு ஒரு காலத்துல. அப்பேற்பட்ட புண்ணியமான பூமி. அங்கே பார்கவ மகரிஷின்னு சொல்லக்கூடிய ஒரு ரிஷிக்கும் ஒரு தேவலோக மாதுவிற்கும் பிறந்த குழந்தை தான் இந்த திருமழிசை பிரான்னு சொல்லக்கூடிய குழந்தை. ரிஷியினுடைய தபஸை கலைக்கணும்ன்றதுக்காக தேவலோக மாது வந்தால், ரிஷியினுடைய தபஸை கலைத்தால், ரிஷியை சலனத்துக்கு உள்ளாக்கினால், இவா ரெண்டு பேருக்கும் திருமழிசை பிரான் அவதரிச்சுடுறார். வந்த காரியம் ஆயிடுத்துன்னு அவ புறப்பட்டு போயிட்டா. ரிஷியானவரும் குழந்தைய அப்படியே விட்டுட்டு போயிட்டார். இந்த குழந்தையானது ஒரு மூங்கில் புதர்ல அப்படியே ஒரு கைகால் இல்லாத பிண்டமாட்டம் அழுதுன்னு இருக்கிறது பாவம். அந்த அழக்கூடிய சத்தமானது ஒரு பிரம்பு அறுப்பவருடைய காதிலே விழறது. மூங்கில் புதருக்கு யார் வருவா? அந்த மூங்கில் பிரம்பை அறுத்து அதுல கூட பண்ணி, தட்டு பண்ணி, முறம் பண்ணி, என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி பழைப்பு நடத்தக்கூடிய மூங்கில் அறுப்பவர்கள் தான் வருவா. அப்படியாக ஒருத்தர் வந்தார். அவர் குழந்தை அழுற சத்தம் கேட்கறதேன்னு பதறி போய் அப்படி புதர்ல தேடின போது கைகால் இல்லாம பிண்டமா இந்த குழந்தை அழுதுன்னு இருந்தது. அப்ப போய் அந்த குழந்தை எடுத்துட்டார். அவருக்கும் பாவம் ரொம்ப நாளா குழந்தை இல்லை. இவர் போய் அந்த குழந்தை எடுத்துட்டு போய் ஆம்படியாளாண்ட கொடுத்தார். இந்த மாதிரி இருக்கு குழந்தை அழுதுன்னு இருக்கிறது அப்படின்னு. அப்போ இவாளை வளர்ப்பதற்குரிய தாயும் தந்தையும் கிடைத்து விட்டார்கள் அப்படின்னு பெருமாளுடைய சங்கல்பத்தினாலே அந்த குழந்தைக்கு பிண்டமா இருந்த உருவம் மறைந்து கைகாலெல்லாம் வந்துடுத்தோ சாதாரண குழந்தையா போயிடுத்து அந்த குழந்தை. அந்த குழந்தையோ மகா பிரம்மனிஷ்டமான குழந்தையா இருக்கிறது. நம்மாழ்வாரை போல இருக்கிறது. எதை கொடுத்தாலும் சாப்பிடல, எதுவும் கேட்கல, தீர்த்தம் சாப்பிடல, தாய்ப்பால் இருந்தல, ஒண்ணும் பண்ணல அந்த குழந்தை. சரி என்ன பண்றது அப்படின்னு பார்த்தால், அந்த ஊர்ல ரொம்ப ஏழையாக இருக்கக்கூடிய ஒரு தம்பதிகள், அவ ஏதோ ஒரு விசேஷமான பசுமாடு வச்சுட்டு இருக்கா. அந்த பசுமாட்டு பாலை தான் கொண்டு கோவிலுக்கெல்லாம் சமர்ப்பிக்கிற வழக்கம். அந்த பசும்பாலை கொஞ்சம் கொடுத்து பாருங்க குழந்தை சாப்பிடுறதான்னு கொடுத்தா அந்த பாலை மாத்திரம் சாப்பிடுறது குழந்தை. இப்படியா அந்த பசும்பாலை மாத்திரமே சாப்பிட்டு வளர்ந்துட்டு வந்த இந்த குழந்தை நாளடைவில் ரிஷியினுடைய குமாரனானபடினாலே அது யோகம்னா என்ன, தியானம்னா என்ன, ஸ்வரூபம்னா என்ன, தத்துவம்னா என்ன அப்படின்னு ஆராய்ச்சிக்குள்ள இறங்குறது. இவ்வளவு கஷ்டத்திலையும் பிறம்பறுத்து பிழைப்பவர்களாக இருந்தாலும் நம்மளை வளர்த்த தாயார் தகப்பனார் அப்படின்ற ஒரு நன்றி விசுவாசத்தோட கூட அவளுக்கு ஏதானும் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறது குழந்தை. ரொம்ப நாளா அவளுக்கு குழந்தை இல்லைன்றது மனக்கூறன்னு தெரியறது இவருக்கு நன்னா. சரி ஒரு நாள் என்ன பண்ணினார், அவ காய்ச்சி கொடுத்த பாலை முழுசா சாப்பிடாம கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் அப்படியே எனக்கு போறோம் நீங்க சாப்பிட்டுடுங்க அப்படின்னு அம்மா அப்பாவாண்ட கொடுக்குறாரு அந்த வளர்த்தவாளண்ட. அவ என்ன பண்ணினா, சரி நம்ம குழந்தை சாப்பிட்ட பால் தானே அப்படின்னு வாங்கி மீதி பால் அவ ரெண்டு பேரும் சாப்பிட்டுடுறா. சாப்பிட்டா அவளுக்கு இளமை திரும்பி அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை ஆழ்வாருடைய அனுகிரகத்தினாலே ஆழ்வார் அம்சேஞ்ச சேஷ பால், ஆழ்வாருடைய பிரசாதம். பாகவதம் அம்சேஞ்ச சேஷம் விசேஷம்னு சொல்றோமோ இல்லையோ, போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதமன்றே அப்படின்னுட்டு பாகவதாள்லாம் இருக்கா, மகான்கள்லாம் இருக்கான்னா அவெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அடுத்த பந்தியில சாப்பிடுறது நமக்கு சொரூபம். மகான்கள்லாம் இருக்கிறச்சே நம்ம முதல் பந்தியில போய் உட்கார்ந்துக்கிறதுன்றது அவ்வளவு நல்லா இல்லை. அது பெரிய வித்வான்கள் மகான்கள்லாம் இருக்கா, அவெல்லாம் சாப்பிடுவா. அப்படியான ஒரு இடத்துக்கு நாம போயிருக்கோம் அப்படின்னா அவ சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறதான 2வது பந்தி 3வது பந்தி அப்படின்னு நாம சாப்பிடுறது நமக்கு ஸ்வரூபம். அவளுடைய அனுகிரகமும் சேர்ந்து நமக்கு வரும். பாகவத பிரசாதம் ஆறுதுன்றது நம்முடைய சம்பிரதாயம். அந்த மாதிரி ஆழ்வார் மகா பாகவதோத்தமரானபடியினாலே நித்தியசூரியானபடியினாலே ஆழ்வாருடைய சேஷமான அந்த பாலை பருகியதால் அவர்களுடைய தோஷம், அவளுடையதான கர்மா அதெல்லாம் நீங்கி, துஷ்கர்மாவெல்லாம் நீங்கி அவளுக்கு ஒரு நல்ல காலம் ஏற்பட்டு சரீரத்திலே ஆரோக்கியமும் இளமையும் திரும்பி அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையும் ஆழ்வாருடைய பிரசாதமான சேஷபாலனுடைய மகிமையிலே அவதாரம் பண்ண குழந்தையானபடினாலே பரம பாகவதோத்தமனாகவே இருந்து வந்தது. அந்த குழந்தைக்கும் ஆழ்வார் தான் கணிகண்ணன் அப்படின்னு பெயர் வச்சதாகவும் சொல்றார். அந்த குழந்தை அம்மா அப்பா வயத்துல பிறந்திருந்தாலும், பிறம்பறுப்பவர்களுடைய வயிற்றிலே பிறந்திருந்தாலும்,
அது அவளை போல இந்த லௌகிக விஷயங்கள்ல ஏதோ ஒரு தொழில் பண்ணோமா, சம்பாதித்தோமா, வயத்தை கழுவினோமா, படுத்துட்டு தூங்கினோமா அப்படின்னு லௌகீக ரீதியிலே வாழாமல் ஆழ்வாருடைய பிரசாதத்தின் பலனா அவதரித்தபடினாலே ஆழ்வாரை போலவே அதுவும் பரம பாகவதனா எம்பெருமானை தேடக்கூடிய தாகத்திலேயே தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட குழந்தை அது. ஆழ்வார் என்னவெல்லாம் பண்றாரோ அதெல்லாம் தானும் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய குழந்தை. ஆழ்வாரை தன்னுடைய ஆச்சாரியனாக குருவாக நினைத்துக் கொண்டு ஆழ்வார் என்னென்ன பண்றாரோ, எந்தெந்த மதத்துக்கு போறாரோ அங்கெல்லாம் ஆழ்வாரை பின்தொடர்ந்து போகக்கூடிய குழந்தையா இருந்துன்னு வந்தது. ஒரு காலத்துல அம்மா அப்பாவுக்கு வயசாயிடுத்து, ஆழ்வார் சஞ்சாரம் புறப்பட்டார். அப்படி சஞ்சாரம் புறப்படுறச்ச ஆழ்வாரை பின்தொடர்ந்து அவருக்கு எங்கெங்க என்னென்ன சுசுரூஷைகள் பணிவிடைகள் எல்லாம் பண்ணலாமோ அதெல்லாம் பண்ணிட்டு ஆழ்வார் கூடவே போலாம். ஒரு சிஷ்யனுக்கு ஆச்சாரியன் பக்கத்துல இருந்து இதெல்லாம் பண்றதை விட்டுட்டு வேற என்ன காரியம் அப்படின்னு கணிகண்ணனும் கிளம்பினர். அப்படி திருவெக்காதிபதேசத்திலே ஆழ்வார் பல காலம் எழுந்தருளி இருந்த போது கணிகண்ணனும் அங்க பல காலம் எழுந்தருளி அவருக்கு கைங்கரியம் பண்ணிட்டு பெருமாள் அனுபவிச்சுண்டு வரார். அந்த சமயத்திலே ஒரு வயசான பாட்டி திருவெக்கா பெருமாள் சன்னதிக்கு தினம் வந்து பெருமாள் சன்னதியை பெருக்கி மெழுகி கோலம் எல்லாம் இட்டு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு பெருமாளுக்கு புஷ்பம் திருத்துழாயெல்லாம் கிரகிச்சுட்டு வந்து தொடுத்து கொடுக்கறது, அந்த மாதிரி அவளால என்னென்ன கைங்கரியங்கள் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு வரா. வந்தவோ இந்த சுவாமி யாரும் ரொம்ப நாளா கண்ணை மூடிட்டு இப்படியே அசையாம உட்கார்ந்துட்டு இருக்காரு, இவருக்கு பசிக்காதா, தூக்கம் வராதா, எழுந்து எங்கேயும் போக மாட்டாரா, கைகால் எல்லாம் பிடிச்சிக்காதா அப்படின்னு எல்லாம் கேட்கறா கணிகண்ணன் இடத்துல. இல்ல, அவர் பெரிய மகா யோகி, ஆழ்வார், அவர் பெருமாளை தியானம் பண்ணிட்டு இருக்கார், அவருக்கெல்லாம் நம்மள மாதிரி பசி தூக்கம் அதெல்லாம் இருக்காது, எதுவும் மகானவர் மகா யோகி அவர் அப்படின்னு சொல்றார். சொன்னா அப்ப அவரும் கிட்டத்தட்ட சுவாமி தான் போல் இருக்கு அப்படின்னா, ஆமா அவரும் சுவாமி தான், அப்படியே நினைச்சுக்கோ, உனக்கு நல்லது அப்படின்னு சொல்றாரு இவர். அப்ப என்ன பண்றா, ஆழ்வார் உட்கார்ந்து இருக்கிற இடத்துக்கு முன்னாலையும் வந்து பெருக்கிறது, கோலமிடுறது, மெழுகிறது, விளக்கேற்றி வச்சுட்டு போறதுன்னு ஆழ்வார் இடத்தையும் ஒரு சன்னதி போல வச்சுக்கிறார் அந்த பாட்டி. ஒரு நாள் ஆழ்வார் கண்ணை திறந்து பாக்குறார். இந்த விஷயம் அந்த பாட்டி காது கெட்டி போயிடுது, ஆழ்வார் கண்ணை திறந்துட்டார் அப்படின்னு. கண்ணை திறந்து கணிகண்ணனோட ஏதோ பேசிட்டு இருக்கார். நான் உட்கார்ந்து இருக்கிற இடம் அப்படியே வந்து சிலந்தி அதெல்லாம் சுத்தின்னு இருக்கோம்னு பார்த்தா என்ன இவ்வளவு பலபரன்னு சுத்தமா இருக்க, யார் இதெல்லாம் பண்ணினா அப்படின்னு கேட்டா கணிகண்ணன் சொல்றாரு, ஒரு பாட்டி இருக்கா, அவ பெருமாளுக்கு பண்றது போலவே தேவரீர் எழுந்தருள் இருக்கிற இடத்துக்கும் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா, அவளாலதான் இந்த இடம் இப்படி நன்னா பலபலான் இருக்கு அப்படின்ன உடனே அந்த பாட்டியை நான் பார்க்கணும்னு ஆழ்வார். சரி நான் அழிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்றதுக்குள்ளாகவே இத்தனை நாள் கண்ணை மூடி தியானம் பண்ணிட்டு இருந்த சுவாமி கண்ணை திறக்கிறாரே, அவருக்கு ஏதான ஆகாரம் தேவைப்படும், பசிக்கும், ஏதான அவருக்கு சமர்ப்பிக்கலாம்னுட்டு நல்ல தூய பசும்பாலை கறந்து காய்ச்சி கொண்டாரா அந்த பாட்டி. அந்த பசும்பாலை கொண்டாந்து ஆழ்வார் இடத்துல சமர்ப்பிக்கிறா, சுவாமி இதை பெரிய மனசு பண்ணி இதை ஸ்வீகரிக்கணும் அப்படின்னுட்டு. சரி அவ அன்பா கொண்டு வந்து கொடுத்தாலேன்னு ஆழ்வார் வாங்கி துளி சாப்பிட்டு மீதி நீ சாப்பிடுன்னு கொடுக்கிறார். கொடுத்த உடனே ஆழ்வாருடைய பிரசாதத்தினாலே அந்த பாட்டியினுடைய முகத்துல ஒரு பளிச்சுன்னு ஒரு தேஜஸ் வருது, ஒரு தைரியம் வருது. அந்த முதுமை குன்றி இளைஞர்களுக்கு இருக்கக்கூடியதான ஒரு மிடுக்கு ஏற்படுறதா அந்த பாட்டியினுடைய முகத்திலே. இப்போ உமக்கு ஏதாவது நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், இத்தனை பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு கைமாறா ஏதாவது நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்ன வேணும் கேளுங்க அப்படின்னு ஆழ்வார் அந்த பாட்டியை கேட்கிறார். கணிகண்ணனும் தொடர்ந்து வற்புறுத்தி கேட்கிறார், நீங்க சுவாமின்னு இவர் சொன்னார், அதனால நான் பண்ணினேன், எனக்கு ஒன்னும் வேண்டான்றா பாட்டி முதல்ல. கணிகண்ணன் வற்புறுத்துறார், வற்புறுத்தினா விட்டு நான் என்ன கேட்க போறேன் சுவாமி, எனக்கு என்ன ஒட்டா உறவா, நான் ஒண்டி கட்ட இத்தனை நாள் எப்படி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தேனோ அதே மாதிரி காலத்துக்கும் பண்ணணும்னு ஆசை. ஆனா வயசு ரொம்ப ஆயிடுத்து, முன்ன மாதிரி வேகமா நடக்க முடியல, குனிய முடியல, நிமிர முடியல, எதுவும் பண்ண முடியல, எத்தனை நாள் இருப்பேன்னு தெரியாது, இப்படி பெருமாளுக்கு தொடர்ந்து கைங்கரியம் பண்ண முடியாம விட்டுட்டு போறனே அப்படின்ற ஒரு கவலை இருக்கிறது எனக்கு. அதனால நடக்குமோ என்னமோ, பழைய காலம் போல இளமையும் ஆரோக்கியமா இருந்தா நான் ரொம்ப நாள் பெருமாள் கைங்கரியம் பண்ண முடியுமே அப்படின்னு கேட்கிறா கணிகண்ணன் இடத்துல. கணிகண்ணனும் ஆழ்வாரை பார்த்து பிரார்த்திக்கிறார், முடிஞ்சா அனுகிரகிக்கிறது அப்படின்னு. ஆழ்வாரும் சரி என்னுடைய அனுகிரகத்தினாலே உங்களுக்கு அப்படியே நடக்கட்டும் அப்படின்னுட்டு ஆழ்வாருடைய பிரசாதத்தை அம்சேஞ்ச விசேஷத்தினாலே அந்த பாட்டிக்கு மீண்டும் இளம திரும்புறது. இளம திரும்புறதுன்னா அவளுடைய முற்றும் அந்த உழுவம் மொத்தம் மாறி போயிடுறது. ஒரு வயசான பாட்டின்ற தோற்றம் மறைந்து அழகான ஒரு கட்டிலம் பெண்ணா மாறிவிடுறா. அவளை பார்த்தா நீ நான் போட்டி போட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இளைஞர்கள் வந்து காத்து கொண்டிருக்கிற அளவுக்கு அழகா மாறிவிடுறா. அவ சரீரத்தினாலேயே நன்னா உணர்றா, தனக்கு இளமை திரும்பிடுத்து, முதுமையே கொஞ்சமும் இல்லை என்பதை உணர்றா. குரல்ல உட்பட எல்லாம் மாறிடுத்து அவளுக்கு. ஆழ்வாரை விழுந்து விழுந்து சேவிக்கிறா. அன்னையில இருந்து ஆழ்வாருடைய பக்தை ஆயிட்டா. ஆழ்வார் பாட்டுக்கு பெருமாளை மங்களாதாசனம் பண்ணிட்டு தன் காரியத்தை பார்த்துட்டு இருக்கார். இவன் நன்னா முன்ன விட உற்சாகமா நிறைய கைங்கரியங்களை இழுத்து போட்டு கோவிலே என்னது நான் தான் பண்ணணும்ன்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கா. இந்த விஷயம் அந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த பல்லவ ராஜாவுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அந்த பல்லவ ராஜா என்ன பண்ணினான்,
கணிகண்ணன் தான் ஆழ்வார் இடத்துல ரெக்கமெண்டேஷன் பண்ணி இந்த பாட்டிக்கு இந்த முதுமையை போக்கி இளமையை மீட்டு கொடுத்தான், அதனால பெரிய கட்டிலங்கண்ணியா திகழறாவோ அப்படின்னு என்ன பண்ணினா அவனுக்கு 2 ஆசை வந்துடுத்து. ஒன்னு, அந்த இளம் பெண்ணை தான் மணக்க வேண்டும், அந்த வயசு திரும்பின பாட்டியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஒண்ணு. 2வது, அந்த பாட்டியை போலவே தானும் இளைஞனா மாறிட்டா தானும் பல வருஷத்துக்கு ஆசைப்பட்ட மாதிரி நிறைய கல்யாணங்கள்லாம் பண்ணிட்டு நன்னா வாழலாமே, அந்த இளம் பெண்ணோட கூட பல வருஷங்கள் வாழலாமே அப்படின்னுட்டு இவன் ஒரு தப்பு கணக்கு போட்டான். அந்த பாட்டி இளமை வேணும்னு கேட்டதோ பகவத் கைங்கரியத்துக்காக, அதனால அதை நன்னா உணர்ந்து பாட்டியை நன்னா புரிஞ்சுண்ட ஆழ்வார், பாட்டி நிஜமாவே பகவத் கைங்கரியத்துக்காக தான் கேட்கறான்னு தெரிஞ்சின்றதுனாலதான் ஆழ்வார் அப்படியே ஆகட்டும் அனுகிரகம் பண்ணினார். ஆனா இவன் கேவலம் ஒரு ஸ்திரீயை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றதுக்காகவும் அவளோட பல காலம் இன்பமாக வாழ வேண்டும் என்பதற்காகவும் தனக்கு இளமை வேணும்னு நினைக்கிறான். ஆகையினாலே கணிகண்ணனை கூட்டு அனுப்புறான். கணிகண்ணன் அரண்மனைக்கு போறார். நீங்க தான் ரொம்ப நன்னா கவிதையெல்லாம் எழுதுவீங்களாமே, நிறைய பாசுரங்கள்லாம் பாடுவீங்களாமே, நீங்க ஆழ்வாரிடத்துல சொல்லிதான் அந்த பாட்டியை வந்து இளம்பெண்ணா மாத்தினீங்களாமே, நீங்க ஒரு பாட்டு பாடி என்ன இளஞனா மாத்தக்கூடாதா அப்படின்னு கேட்கிறார். கேட்டா கணிகண்ணன் சொல்றார், நான் கொண்டு மானிடம் பாடும், பெருமாளையும் அடியவர்களையும் பாடுவோமே தவிர உன்ன மாதிரி மனுஷால் எல்லாம் நான் பாட மாட்டேன். நான் உனக்கு நிறைய பொண்ணும் பொருளும் தரேன், நீ கொடுக்கிற பொண்ணும் பொருளும் எனக்கு எதற்கு பயன்படும், எனக்கு எதுக்கு நீ கொடுக்கிற பொண்ணும் பொருளும், இல்ல நீ கொடுக்கிற பொண்ணையும் பொருளையும் கொண்டு எத்தனை நாள் நான் வாழ்ந்துட முடியும், இன்னும் எத்தனை நாளைக்கு போதும் மன்னா மனிதரை பாடி படைக்கும் இச்செல்வம் அப்படின்னு திருவாய்மொழியில ஆழ்வார் கேட்கிறார். இவன் அதை கொடுக்கறான் அவன் இதை கொடுக்கறான்னு போய் அவனை ஸ்தோத்திரம் பண்ணி சுவாமி பெருமாளேன்னு பாடுறாங்களே, எத்தனை நாள் அதை வச்சு நீங்க வாழ்ந்துடுவீங்க, இல்ல இந்த வாழ்க்கை சரி இதுக்கு மேல்பட்ட வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கே அங்க உங்களால இதை வச்சு வாழ்ந்துட முடியுமான்னு எல்லாம் ஆழ்வார் கேட்கிறார். அந்த மாதிரி நான் பெருமாளையும் பாகவதாலையும் பாடுவேன், உன்னெல்லாம் பாட மாட்டேன்னு வந்துட்டார் அவர் கணிகண்ணன் வந்துட்டார். இவனுக்கு கோபம் வந்துடுத்து ராஜாவுக்கு. என்ன பண்ணினா, ஒரு ராஜா நான் கேட்ட என்ன பாடாத இந்த ஊர்ல என்னுடைய நாட்டுல நீ இருக்கக்கூடாது, இன்னைக்கே இந்த நாட்டை விட்டு நீ வெளியே போகணும் அப்படின்னு நாடு கடத்துறேன்னு உத்தரவு போட்டுட்டான். நாடு கடத்தப்பட்டவர்கள் அந்த தேசத்தை விட்டு போகலன்னா அவ தலையை துண்டிச்சிடுவா, சிரச்சேதம் பண்ணிடுவா. ஆகையினாலே ராஜாவினுடைய கட்டளையை யாரா இருந்தாலும் கடைபிடித்துத்தான் ஆக வேண்டும். அதனால கணிகண்ணன் என்ன பண்ணார், அப்படியே போறேன்னு ஆழ்வாரிடத்திலே அனுமதி பெற்றுக் கொள்வதற்காக வந்தார். வந்து ஆழ்வாரை சேவிச்சுட்டு, சுவாமி ராஜா நாடு கடத்திட்டான், எதனால நாடு கடத்தினான் அப்படின்னா நடந்த விஷயத்தை எல்லாம் சொன்னார். அதனால நீ என்ன பண்ண போறேன்னா, நான் இந்த தேசத்தை விட்டு வெளியில போக போறேன், என்ன மன்னிச்சுடுங்க, எனக்கு அனுகிரகம் பண்ணுங்கன்னு விழுந்து சேவிக்கிறார். அப்படியா, நீ இல்லாத இடத்துல எனக்கு மட்டும் என்ன வேலை, இரு நானும் உன்னோட வரேன் அப்படின்னார் ஆழ்வார். வா கணிகண்ணா போலாம் அப்படின்னு. சரி ஆழ்வார் மட்டும்தான் வரார் அப்படின்னு பார்த்தா ஆழ்வார் என்ன பண்ணார், நேர பெருமாள் சன்னதிக்கு போனார். இந்த பெருமாளை பல வருஷ காலம் அனுபவிச்சு சேவிச்சுட்டு இருந்தாரு ஆழ்வார். இப்ப எந்த ஊருக்கு போறோம்னு கூட தெரியலையே, ஒரு முறை கடைசியா போய் பெருமாளை நன்னா சேவிச்சுட்டு வரலாம், திரும்ப எப்ப வந்து சேவிப்போமோ தெரியலையேன்ற திருவுள்ளத்துல ஆழ்வார் பெருமாளை தான் சேவிக்க போறாருன்னு கணிகண்ணனும் பின்னாடியே போனார். போன ஆழ்வார் என்ன பண்ணினார், பெருமாளை சேவிச்சுட்டு, கணிகண்ணன் போகின்றான் தாமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா, துணிவுடைய சென்னா புலவனும் போகின்றேன் நீயும் முந்தன் பையனாக பாய் சுருட்டி கொள் அப்படின்னார் ஆழ்வார். கணிகண்ணன் போறான், நாட்டை விட்டே போறான், ராஜா போ சொல்லியா எடுத்து போறான். காமரு பூங்கச்சி பார்த்தவா அப்படியே அழகா மனச பரிகொடுக்க கூடியதான ஒரு அழகான இந்த காஞ்சிபுரத்திலே மணிவண்ணா இந்திரநீல பர்வதத்தை போன்ற நிறத்திலே அழகா படுத்துட்டு இருக்கியே, நீ கிடக்க வேண்டாம், இந்த ஊர்ல இது வரைக்கும் நீ படுத்துன்றதெல்லாம் போறோம், இனிமேல் நீ படுக்க வேண்டாம், இங்கே துணிவுடைய சென்னா புலவனும் போகின்றேன். ஏதோ ராஜா சொன்னா பாடிட்டு வர வேண்டியது தானே, அவன் தலையெடுத்துட போறான் அப்படின்னு பயத்துல போய் கணிகண்ணனை பாடச் சொல்லக்கூடிய கோழை அல்ல. நான் கொண்டு மானிடம் பாடேன்னா பாடேன் தான், நீ பண்ணது சரி, உனக்கு துணையா நான் வரேவா, பெருமாளை அழிச்சுட்டு போறேவான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு துணிவுடைய சென்னா புலவன் நான். அத்தனை துணிவு, எம்பெருமானை தவிர அடியவர்களை தவிர எவருக்கும் அடிபணிய கூடாது அப்படின்ற துணிவை உடைய செம்மையான தமிழிலே பாசுரங்களை பாடக்கூடிய, பெருமாள் விஷயமாகவும் பாகவதர்கள் விஷயமாகவும் மட்டுமே பாடக்கூடிய துணிவுடைய சென்னா புலவன் நானும் போகின்றேன், கணிகண்ணன் பின்னாடியே நானும் போறேன். நீயும் ஒன்றன் பையனாக பாய் சுருட்டிக்கொள், உன்னுடைய மெய்யான அடியவர்கள் எல்லாம் இங்க வருத்தப்பட்டு மனசுல ஒரு பாரத்தை சுமந்து கொண்டு இந்த ஊரை விட்டு போறச்சே, உனக்கு என்ன இங்க சுகமா சேன வேண்டி கிடக்கிறது, நீயும் கிளம்பி எங்களோட அப்படின்றார் ஆழ்வார். ஆழ்வார் சொன்ன மட்டும் இவர் சொன்ன வண்ணம் செய்கிற பெருமாளோ இல்லையோ, பிரம்மா சொன்ன வண்ணம் செய்த பெருமாளோ இல்லையோ,
ஆகையினாலே அப்படியே பண்றேன்னுட்டு தான் படுத்துக் கொண்டிருக்கிற பாம்பனையை ஒரு பாய் போலே சுருட்டி கக்கத்துல வச்சுண்டு ஆழ்வார் பின்னாடியே புறப்பட்டு போறார் இந்த சுவாமி. அதனாலே தமர் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படின்னுட்டு பாகவதர்கள் சொன்ன வண்ணம் செய்ததிலே பிரம்மா சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் மட்டுமல்ல, திருமழிசை பிரான் சொன்ன வண்ணமும் செய்த பெருமாள். நமக்கு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படின்னா திருமழிசை ஆழ்வார் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படின்றதுதான் பிரதானமா ஞாபகத்துக்கு வரும். அதுதான் சொல்லுவோம். ஏன்னா பிரம்மான்னு சொல்லக்கூடியவன் ஒரு சாமான்யமான தேவதை, இவரோ ஆழ்வார். ஆகையினாலே ஆழ்வார் சொன்ன வண்ணம் செய்வதுதான் பெருமாளுக்கு அழகு ஆனபடியினாலே, அது விசேஷமானபடியினாலே ஆழ்வார் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். இதை யாரோ ஒரு ஓவியமா தீட்டிருந்தா அந்த படத்தையும் அடியன் நேற்று ஷேர் பண்ணியிருந்தேன். முதல்ல கையை கூப்பிட்டு தாடியும் கீடியமா போறவர் திருமழிசை பிரான், பின்னாலே கணிகண்ணன் முதலான சிஷ்யர்கள்லாம் போறா, அவளுக்கு பின்னால அவளை பின்தொடர்ந்து பெருமாள் தான் சயனிச்சென்றிருந்த பாம்பனைன்னு சொல்லக்கூடிய அந்த அரவு பாய், பாம்பு பாய் போல சுருட்டி கக்கத்துல வச்சுட்டு வர. அந்த படத்துல ஆச்சரியமான ஒரு விசேஷம் என்னன்னு பார்த்தா, பெருமாள் படுத்துட்டு இருக்கிற பாய பாம்பாட்டம் சுருட்டி கக்கத்துல வச்சுட்டாலும் கூட அப்படியான எட்டி வந்து பின்னால கொடைபிடிக்கிறார் பாருங்க திருவனந்தாழ்வான். அவருடைய சொரூபத்தை, அவருடைய கைங்கரியத்தை ஒரு நாளும் விட்டு கொடுக்கவே மாட்டார் அவர். சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் எல்லாம் ஆழ்வார் பாடினார். இப்ப பெருமாள் செல்கிறான், குடையாக வேணுமோ இல்லையோ, வெயில்ல பெருமாள் நடந்து போயிட்டு இருக்கான், இல்ல பனியில பெருமாள் நடந்து போயிட்டு இருக்கான், குடையாக இருந்து பெருமாளை ரட்சிக்க வேணுமோ இல்லையோ, பெருமாளுடைய கக்கத்திலேயே பாய் போல சுருண்டு கிடந்தாலும் தலை விரித்து குடைபிடிக்கிறான் திருவனந்தாழ்வான்ற அழகு அந்த பாசுரத்திலே, அந்த படத்திலே தெரிகிறது நமக்கு. இப்படி திருமழிசை பிரானை பின்தொடர்ந்து கணிகண்ணன், கணிகொண்டனை பின்தொடர்ந்து பெருமாள் இவாள்லாம் காஞ்சிபுரத்தை விட்டு போயிட்டா. போன உடனே என்னாச்சுன்னா, இவர் பெரிய பெருமாள் இல்லையோ, இவர் போன உடனே மத்த பெருமாள் இல்லாம இவர் பின்னாலேயே புறப்பட்டு இவாளோடைய போயிட்டா. பெருமாள் இல்லாமே புறப்பட்டு போயாச்சு, நமக்கெல்லாம் என்ன காரியம்? பெருமாள் தானே நமக்கெல்லாம் சக்தி கொடுத்து நம்மளெல்லாம் இயக்கிறவர், நம்மளெல்லாம் ஆட்டி வைக்கிறவர். அவரே இல்லைன்னா நமக்கு என்ன இங்க காரியம்? நம்மளால என்ன பண்ணிட முடியும் தனியாக அப்படின்னுட்டு இந்த மத்த தேவதாந்தரங்கள் எல்லாம் கூட கிளம்பி போயிடுது. இந்த வெவ்வேறு ருத்ர தேவதைகளோ வெவ்வேறு அம்பாள் தேவதைகளோ என்னென்ன காஞ்சிபுரத்திலே உண்டோ எல்லாம் கூட மொத்தம் பொட்டி படுகையோட கூட பெருமாள் பின்னாடி போயிட்டான். எல்லாம் பின்னாடி போகவே காஞ்சிபுரமே அப்படி வந்து டல் அடிக்கிற மாதிரி ஆகி போயிடுத்து. ஒரு இருள் சூழ்ந்தது போல ஆகி போயிடுத்து, ஒரு சூன்யம் பிடித்தது போல ஆகி போயிடுத்து. சூரியன் பளிச்சுல தெரியல, ஜலம் நன்னா பிரவகிக்கல, பறவைகள்லாம் நன்னா பறக்கல, ஒரு மாதிரி சம்பிச்சு போய் அப்படியே ஏதோ ஒரு எல்லாருக்கும் ஒரு திக்பிரமை ஏற்பட்ட மாதிரி ஆகி போயிடுத்து காஞ்சிபுரம். துர்நிமித்தங்கள்லாம் தெரிஞ்சுதான், நிறைய அனல் கக்கறதான், அப்படியே ஆகாசத்துல அப்படியே வந்து கல் மழை மாதிரி பொழியறது, அந்த மாதிரி ஏதோ சில நிச்சலனமான துர்நிமித்தங்கள்லாம் தெரியவே ராஜா ரொம்ப பயந்து போயிட்டானாம். பயந்து போய் ஆஸ்தான பண்டிதா, ஜோஷியால், ராஜகுரு இவாளெல்லாம் கூட்டு கலந்து பேசி, என்னைக்கும் இல்லாத இந்த மாதிரி எல்லாம் ஒரு அவசகுணங்கள்லாம் தென்படுறதே என்னவா இருக்கும், நீங்க தான் பெரியவா பார்த்து சொல்லணும் அப்படின்னா, காஞ்சிபுரத்துல பெரிய பெருமாள் புறப்பட்டு வெளியில போயிட்டார். அவரை பின்தொடர்ந்து மத்த பெருமாளும் போயிட்டா, மத்த தேவதைகள் எல்லாமும் போயிடுத்து. இப்படி பெருமாள்ல இருந்து சாமானிய தேவதைகள் வரைக்கும் அத்தனை பேரும் காஞ்சிபுரத்தை விட்டு போயிட்டதுனால காஞ்சிபுரம் சூன்யமா போயிடுத்து. இனிமேல் இந்த தேசத்தை ரட்சிக்கிறவா ஒருத்தரும் கிடையாது. போன தெய்வங்கள் திரும்ப வந்தாதான் பழையபடி இந்த ஊர் இருக்கும். எதனால் இப்படி நடந்ததுன்னு பார்த்து அதை சரி பண்ணணும் அப்படின்னா, ஐயோ நான் தான் இந்த தப்பு பண்ணினேன், இந்த மாதிரி கணிகண்ணனை வந்து என்ன பாடலைன்னா நாடு கடத்துறேன்னு சொல்லிட்டேன். நீங்க சொல்றத பார்த்தா கணிகண்ணன் தன்னுடைய குருவான திருமழிசை ஆழ்வாரிடத்திலே சொல்ல அவர் பெருமாளை பிரார்த்திக்க அவள்லாம் சேர்ந்து போயிருக்கான்னு தெரியறது அப்படின்னா, ஆமாம் அத்தனை சக்தி வாய்ந்தவர் திருமழிசை ஆழ்வார். ஆகையினாலே நீ எந்த பாகவதரிடத்திலே அவசாரப்பட்டாயோ அவரிடத்துல போய் மன்னிப்புகள், அவர் மன்னிச்சு ஏற்கென்று திரும்ப ஊருக்கு வந்தாரானா ஆழ்வாரும் வருவார், ஆழ்வார் பின்னால பெருமாளும் வருவார், பெருமாள் பின்னால எல்லாரும் வருவா அப்படின்னு எல்லாரும் சொல்லவே அவன் மனம் திருந்தி என்ன பண்ணினா, எங்க இருக்கா இவான்னு தேடிட்டு போனான். அவ அப்பதான் போனா அங்க இருந்து காஞ்சிபுரத்துல இருந்து ஆழ்வார், கணிகண்ணன், பெருமாள் எல்லாம் போறா. பக்கத்துல வேகவதி நதி கரையில இவா இருந்து கிளம்புறா. வேகவதி நதியை தாண்டி கொஞ்ச தூரம் போனா பாலாறு வரது. அந்த பாலாற்றின் கரையிலே ஒரு கிராமம், அந்த கிராமத்துல ஒரு ராத்திரி தங்கறா. ஓர் இரவு இருக்கை அப்படின்னு பெயர் அதற்கு. இவா போய் தங்கினதுனால அந்த பெயர் வந்தது. இருக்கை அப்படின்னா இருந்த இடம், தங்கின இடம். ஓர் இரவு இருக்கைன்னா ஒரு ராத்திரி தங்கின இடம். கணிகண்ணன், திருமழிசை ஆழ்வார் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் இவாள்லாம் ஒரு ராத்திரி தங்கின இடம். ஓர் இரவு இருக்கை, அது ஓர் இரவு இருக்கை அப்படின்னு காலத்துல பேச்சு வழக்குல ஓரிக்கை அப்படின்னு ஆயிடுச்சு. இன்னைக்கும் பாலாற்றின் கரையில ஓரிக்கைன்னு ஒரு கிராமம் உண்டு. அங்க போய் தங்கியிருந்தா எல்லாரும். ராஜா
அவனுடைய ராஜகுருக்கள், பண்டிதா, மந்திரி எல்லாரையும் அழிச்சுட்டு அங்க போனான். போய் கணிகண்ணனை சாட்சாத்தா விழுந்து சேவிச்சான். சுவாமி, நீங்க பரம பாகவதர் அப்படின்னு தெரியாம, உங்க மகிமை தெரியாம உங்களை நான் ஒருமையில பேசினது மட்டும் இல்லாமல் நாடு கடத்திட்டேன். உங்க பின்னாடி உங்க ஆச்சாரியன் வந்தது இல்லாம பெருமாள்ல இருந்து எல்லா தேவதைகளும் வந்துட்டா அப்படின்னா உங்களுடைய பக்தி என்னன்றதை நான் உணர்ந்துட்டேன். என்ன மன்னிச்சுடுங்க சுவாமி, நீங்க தான் என்ன மன்னிக்கணும். நான் தப்பான எண்ணத்துலதான் உங்க இடத்துல கேட்டேன், உங்களை அடிமை மாதிரி நினைச்சுட்டு தான் கேட்டேன், என்ன மன்னிச்சுடுங்கோ, இனிமேல் அந்த மாதிரி கேட்க மாட்டேன்னு சாஷ்டாங்கமா விழுந்து சேவித்தான். சுவாமி, நீங்க நல்லபடியா ஊர் திரும்பினாதான் இவாள்லாம் ஊர் திரும்புவா, ஊர் திரும்பினாதான் ஊர் பொழைக்கும், நாடு நன்னா இருக்கும், உங்களால நிறைய பேர் காப்பாத்தப்படுவா, நீங்க அவசியம் வரணும்னு பிரார்த்திச்சான். கணிகண்ணன் பரம பாகவதர், யாரும் தன்னால கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர். அதனால நாம திரும்பி போனா நாடே நன்னா இருக்குன்னா நாம போனாதான் என்ன, ராஜாவும் மனம் திருந்து விட்டானே, நாம போய் பழையபடி நம்மளுடைய காரியத்தை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் அப்படியே பண்றேன், இருங்க என்னுடைய ஆச்சாரியனிடத்திலே பிரார்த்திக்கிறேன்னு திருமழிசை பிரானை சேவிச்சு பிரார்த்திக்கிறார். சுவாமி, ராஜா தன்னுடைய தவற உணர்ந்துட்டான், ஜனங்கள்லாம் கஷ்டப்படுறாளாம், தேவரீர் அடியனுக்காக திரும்ப எழுந்துடணும்னு பிரார்த்திக்கிறேன்னு சேவிக்கிறான். ஒரு நிமிஷம் இருந்துட்டு திரும்ப பெருமாள் இடத்துல போறார். பெருமாள் அங்க ஆழ்வார் எப்ப என்ன சொல்லுவாரோ அதை பண்ணணும்னு காத்துட்டு இருக்கார். சொன்ன வண்ணம் செய்த பெருமாளோ இல்லையோ, என்ன சொன்னாலும் பண்ணணும்னு சித்தமா காத்துட்டு இருக்கார். அப்ப இவர் போறார். கணிகண்ணன் போக்கொழிந்தான். ஊரை விட்டு போறது, நாடை விட்டு வெளியே போறதுன்ற முடிவை கணிகண்ணன் மாத்திட்டான். இனிமேல் போக மாட்டேன், ஊர் திரும்புறேன்னு முடிவு பண்ணிட்டான். போக்கு ஒழிந்தான். காமரு பூங்கச்சி மணிவண்ணா, காஞ்சிபுரத்திலே அழகா சயனிச்சுட்டு இருக்கிற பெருமாளே, நீ கிடக்க வேண்டும். முதல்ல என்ன சொன்னார், நீ கிடக்க வேண்டாம் அப்படின்னார். இந்த காஞ்சிபுரத்திலே நீ படுத்துட்டு இருக்க வேண்டான்னார். பாகவதர்களுக்கு ஒரு அநியாயம் நடக்கிறதுன்னா அங்க நீ இருக்க வேண்டாம்னு சொன்னார். இப்ப பாகவதாளுடைய மகிமையை உணர்ந்து வந்து பாகவதருடைய திருவடியில விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டான் ராஜா. அதனால பாகவதர்கள் கொண்டாடப்படும் இடத்திலே நீ இருக்க வேண்டும், இருந்து ஜனங்கள் அனுகிரகம் பண்ண வேண்டும். ஆகையினாலே கணிகண்ணன் போக்கொழிந்தான். காமரு பூங்கச்சி மணிவண்ணா, நீ கிடக்க வேண்டும், வந்து சேனிச்சுக்கோ திரும்ப. துணிவுடைய சென்னா புலவனும் போக்கொழிந்தேன். கணிகண்ணனுக்கு இழைக்கப்பட்ட அநீதியினாலதான் நானும் அவனை பின்தொடர்ந்து வெளியே போனேன். இப்ப அவனுக்கு நியாயம் கிடைச்சுட்டதுனால நானும் அவன் பின்னாடியே திரும்ப வரேன். ஆகையினாலே நீயும் ஒன்றன் பையனாக பாய் விரித்து கொள் அப்படின்னர். சுருட்டின பாயை விரிச்சு படுத்துக்கோவா, போலாம் வா, புறப்படு. பெருமாள் ஆழ்வார் எங்க எப்ப என்ன சொல்லுவாரோ பண்ணலாம் சித்தமா இடுப்புல சுருட்டின பாயோட காத்துட்டு இருக்கார். சுருட்டுன்னா சுருட்டின்றார், இப்ப அங்க போய் விரினா விரிச்சுக்கணும், சித்தமா புறப்பட்டார். திரும்ப கணிகண்ணன் வர, கணிகண்ணனை பின்தொடர்ந்து ஆழ்வார் வர, ஆழ்வாரை பின்தொடர்ந்து யதோக்தகாரி பெருமாள் வர, அவரை தொடர்ந்து எல்லாம் வர. காஞ்சிபுரம் பழையபடி பொலிவோடு கூட நல்லபடியா இருக்கிறது, எல்லாரும் சுகமா இருக்கா. இப்ப வந்தாரு பாருங்க, ஆழ்வார் திடீர்னு கிளம்புனார். ஒரு ராத்திரி தான் தங்கினா, திடீர்னு வான்னார், படுத்துக்கோன்னார். இந்த அவசரத்துல எந்த பக்கம் தலையை வைக்கிறது, எந்த பக்கம் காலை வைக்கிறதுன்றதையே மறந்துட்டாராம் பெருமாள். வழக்கமா இடது பக்கம் தலையை வச்சுண்டு வலது பக்கம் திருவடியை வச்சுட்டு சயனிச்சுக்கிற பெருமாள் இந்த அவசரத்துல இந்த கலாபையில என்ன பண்ணிட்டாராம், திரும்ப ரிவர்ஸ்ல சயனிச்சுட்டாராம் பெருமாள். வலப்பக்கம் தலையையும் இலப்பக்கம் திருவடியையும் வைத்துக் கொண்டு வலம் இருந்து இடம் மாறி சயனிச்சுட்டாராம் பெருமாள். இந்த மாதிரியும் ஒண்ணு சொல்றா. இன்னொன்னு, பிரம்மாவினுடைய யாகசாலையை அழிப்பதற்கு சரஸ்வதியானவள் ரொம்ப வேகமா அத்தி ஆவேசமா வந்துட்டு இருக்கா. ஒரு க்ஷணம் தாமதித்தாலும் கூட பிரம்மாவினுடைய யாககுண்டம் அப்படி வந்து சின்ன பின்னமா சிக்குனூராய் போயிடும். அந்த மாதிரி சமயத்துல பெருமாள் உடனே ரட்சிக்க வேணும் அப்படின்றதுக்காக எப்படி படுக்கிறதுன்ற விதியெல்லாம் கூட மறந்துட்டு எப்படியோ ஏன்னா தானே படுத்துட்டு தடுத்தா போறோன்னு படுத்துட்டார். அந்த அவசரத்துல சேனிச்சுட்டதான் இதுன்னு சொல்றவாலும் உண்டு. எது எப்படியோ அடியவர்களை ரட்சிக்க வேண்டும் என்பதிலே எல்லாத்தையும் மறந்து அவளை ரட்சிக்கிறது மட்டுமே பிரதானம்னு நினைக்கக்கூடிய பெருமாள் அப்படின்றது பிரதானம். இங்கே இந்த எம்பெருமான் விஷயமா பெரியவாச்சான் பிள்ளை அனுபவிக்கிற போது தன்னுடைய வியாக்கியானத்திலே ஆசிரித்தன் போ என்ன படுக்கையை சுருட்டி கொண்டு அவன் பின்னே போய் கிட என்ன கார்கடை தலைமாடாக கிடந்தான் அப்படின்றார். ஆசிரித்தன் இந்த எம்பெருமானை சரணாகதி பண்ணின திருமழிசை பிரான் ஆழ்வார் போன்னு சொன்னா படுக்கை சுருட்டிண்டு அவர் பின்னாடியே போறானாம். கிட வந்து படுத்துக்கோன்னு சொன்னா கார்கடை தலைமாடாக கிடந்தான். கால் வைக்கிற இடத்துல தலையை வைக்கிறோம், தலையை வைக்கிற இடத்துல காலை வைக்கிறோம்ன்றது கூட இல்லாம படுத்துட்டானா. அத்தனை வேகமா அடியவர்கள் சொன்னதை உடனே பண்ணிடணும் அப்படின்னு. பொதுவா நாமெல்லாம் படுத்துக்கிறோமே, நம்முடைய படுக்கையாகட்டும் நம்முடைய போர்வையாகட்டும் அதை வந்து தலைப்பகுதி காலுக்கும் கால் பகுதி தலைக்கும் மாறுவது போல வைத்துக் கொள்ளவே கூடாது. அது ஒரு அனாச்சாரம். இப்ப தரையில படுத்துக்கிறவா கதை வேற. ஒரு பாயை போட்டு படுத்துக்கிறோம், இல்ல கீழே ஏதானோ ஒரு பெட்ஷீட்டோ இல்ல ஒரு வேஷ்டியோ போட்டு படுத்துக்கிறோம் அப்படின்னாலும், இல்ல மேல வந்து ஒரு போர்வையை போத்திக்கிறோம் அப்படின்னாலும், எது தலை பக்கம் எது கால் பக்கம் ஏதாவது ஒரு அடையாளம் வச்சுண்டு
தலை பக்கம் தலையாதான் இருக்கணும், கால் பக்கம் காலாதான் இருக்கணும். அதை மாத்தக்கூடாது. மாத்தினா என்ன ஆறுதுன்னா, இன்னைக்கு ஒரு பெட்ஷீட் அடியன் போத்துட்டேன், தலை பக்கம் தலை, கால் பக்கம் கால் சரியா இருக்கு. அதை அடையாளம் எல்லாம் வைக்காம தூக்கி போட்டுட்டேன், மறுநாள் அதையே போத்துக்கிறேன்னு வச்சுக்கலாம். அப்போ கால் பக்கத்தை தலைக்கு மாறி போத்துண்டா நெத்தியில திருமண் காப்பு இருக்கு, தலையில பெருமாளுடைய சட்டாரி ஆச்சாரியாளுடைய ஸ்ரீபாதுகை எல்லாம் சாதிச்சுக்கிறோம், காலில் என்னென்னத்தையும் மறிக்கிறோம். இடுப்புக்கு கீழேயே அசுத்தமான பாகமா தான் பார்க்கப்படுறது. இடுப்புக்கு மேல மேத்திய சரீரம்னு சொல்றோம், இடுப்புக்கு கீழே அமேத்திய சரீரம்னு சொல்றோம். பெருமாள் திருவாராதனம் பண்ற வரைக்கும், காலக்ஷேபம் கேட்கிற வரைக்கும், அந்த மாதிரி ஆச்சாரமா இருக்கணும்னு சொல்ற முக்கியமான சமயங்கள் வரைக்கும் இடுப்புக்கு கீழே கையே படக்கூடாதுன்னு வச்சுட்டு இருக்கோம். நிறைய பெரியவா திருவாராதனம் எல்லாம் பண்றச்ச மந்திர புஷ்பம் சொல்றது, பாசுரம் சேவிக்கிறது, வேதம் படிக்கிறது, அந்த சமயத்துல எல்லாம் கூட கையை தொங்க போடாம வயத்துக்கு மேல, இடுப்புக்கு மேல, உத்திரியத்துக்கு மேல அப்படியே கட்டி வச்சுட்டு இருப்பா, பாத்திருக்கலாம் அர்ச்சகால் எல்லாம் கூட. அது ஒரு ஆச்சாரம். அப்படி இருக்கிற பட்சத்துல அமேத்திய சரீரத்துல அடி பாகமா தரையில எல்லாத்தையும் வைக்கக்கூடியதான கால் இருக்க, அதுக்கு பட்டது நம்ம தலைக்கு படலாமோ? பெருமாளுடைய பாதுகையான சட்டாரியும் ஆச்சாரியர்களுடைய ஸ்ரீபாத தீர்த்தமும் பெருமாள் தீர்த்தமும் படக்கூடிய தலைக்கு நம்முடைய காலில் இருக்கக்கூடிய மண்ணு அழுக்கு இந்த தோஷம் எல்லாம் படலாமா? அதனால அப்படி மாத்திக்கிறது இல்ல. 40ஆம் பட்டம் ஸ்ரீமத் அழகிய சிங்கர் எழுந்தருள் இருந்தார், காரக்குறிச்சி பெரிய சிங்கர்னுட்டு. அந்த சுவாமி இந்த ஆச்சாரத்தை ரொம்ப கேர்ஃபுல்லா கடைபிடிப்பாராம். என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் போத்திக்கிற போர்வை இருக்கு பாருங்க, அதுல தலை பக்கத்துல கார்னர்ல ஒரு முடிச்சு போட்டு வைப்பாராம், எது தலை பக்கம்னு தெரியறதுக்காக. அப்படி போட்டு வச்சோம்னா இதுதான் தலை இதுதான் கால்னு தெரியறதோ இல்லையோ, அந்த மாதிரி பெரியவா ஒரு ஒரு அனுஷ்டானத்தையும் பார்த்து பார்த்து நூத்து அனுஷ்டிச்சா அப்படின்னு தெரிய வர்றது. ஆனா பெருமாள் இப்படிதான் படுக்கணும், இங்கதான் தலை வைக்கணும், இங்கதான் காலை நீட்டிக்கணும் அப்படின்லாம் எந்த நியமம் இல்லாமல் அடியவர் சொல்லிட்டார், ஆழ்வார் சொல்லிட்டார், உடனே பண்ணியானோம் அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தையை பண்றதுதான் சித்தமா நினைக்கிறான் நான் பெருமாள் இங்க. அதனால ஆசிரிதன் போய் என்ன படுக்கையை சுருட்டி கொண்டு அவன் பின்னே போய் கிட என்ன கார்கடை தலை மாடாக மாறி கிடந்தான் அப்படின்னு ஆச்சரியமான வியாக்கியானம் அது. சுவாமி வேகாசேது ஸ்தோத்திரத்திலே இவரை காஞ்சி பாக்யம் அப்படின்னு சொன்னார்னு பார்த்தோம். இந்த எம்பெருமான் காஞ்சிபுரத்தை விட்டு போனா விட்டு இவன் பின்னால எல்லா பெருமாளும் போயிட்டா, மத்த தேவதாந்தரங்கள் எல்லாம் கூட போயிடுத்து. காஞ்சிபுரத்துல ஒரு நல்ல தேவத்தையே கிடையாது, காஞ்சிபுரமே சூன்யமா போயிடுத்து, புலி விழுந்து போயிடுத்து, கலை இழந்து போயிடுத்து, அப்படி சர்வ சூன்யமா போயிடுத்து. யாருக்கு எப்ப வேணாலும் என்ன அவசகுணம் வேணாலும் நடக்கும்ன்றது போல துர்நிமித்தங்கள்லாம் தெரிஞ்சுது. ஆனா கணிகண்ணன் மனம் திருந்தி ஆழ்வார் சொல்லி இந்த பெருமாள் திரும்ப வந்துட்டானோ, பழையபடி இழந்த செல்வங்கள் எல்லாம் மீண்டு வந்துடுத்து பாருங்க காஞ்சிபுரத்துக்கு. எல்லா துர்நிமித்தங்களும் போய் நிறைய சுபசகுணங்கள் ஏற்பட்டு முன்ன விட நன்னா பொலிவானதா பழையபடி காஞ்சிபுரம் இருந்தது. அப்படின்னா இந்த எம்பெருமான் தான் காஞ்சியினுடைய பாக்கியம். இவன் இல்ல அப்படின்னா காஞ்சிக்கு தௌர்பாகியம். அது இவன் தான் காஞ்சியினுடைய பாக்கியம். இவன் காஞ்சிபுரத்துல இருக்கிற வரைக்கும் தான் காஞ்சிக்கு சிறப்பு, காஞ்சிக்கு செழிப்பு, காஞ்சிக்கு ஸ்திதின்னு சொல்லக்கூடிய சத்தை இருப்பு. இல்லைன்னா காஞ்சிபுரம் நிக்காது, இட் won't exist. ஆகையினாலே இவன் தான் காஞ்சியினுடைய பாக்கியம். காஞ்சிபுரத்தினுடைய மொத்த ஒற்றுமையான புண்ணிய பலனும் சேர்ந்து அதன் பலனாக, அதன் பாக்கியத்தின் பயனாக அவதரித்த பெருமாள் அப்படின்னு சுவாமி அனுபவிக்கிறார். அதுதான் காஞ்சி பாக்கியம் என்பதற்கு சுவாமி தேசிகன் தன்னுடைய வேகாசேது ஸ்தோத்திரத்திலே சாதித்த அந்த ஒரு வார்த்தைக்கு இத்தனை ஆழமான அர்த்தங்கள் உண்டு. இந்த எம்பெருமான் பிரம்மாவுக்கு மட்டுமா மங்களங்களை பண்ணினான்? பிரம்மா ஒரு நல்லதுக்கு ஆசைப்படுறான், பெருமாளை சேவிக்கணும்னு ஆசைப்படுறான். அதற்கு அமங்கலமா சரஸ்வதி ஒரு தடையை பண்றா, யாகம் பண்ண விடாதபடிக்கு யாகசாலையை அழிச்சுடணும்னு பாக்குறா. அது ஒரு அமங்கலம். அந்த அமங்கலத்தை நீக்கி பிரம்மாவுக்கு மங்களம் பண்ணினான் பெருமாள் இல்லையா? அப்படி பிரம்மாவுக்கு மட்டுமா பெருமாள் மங்களம் பண்றான்? எல்லாருக்கும் பண்றான் அப்படின்னு வேகாசேது ஸ்தோத்திரத்துல சுவாமி சாதிக்கிறார். பரிபுஷ்யதி மங்களாணி பும்சாம் பகவான் பக்திமதாம் யதோக்தகாரி. யாரெல்லாம் பக்தியோட பிரார்த்திக்கிறாளோ அவளுக்கெல்லாம் கூட பகவான் சொன்ன வண்ணம் செய்கிறான். நாட் ஒன்லி ஃபார் பிரம்மா. சரி, பிரம்மாவுக்கு மட்டுமல்ல, யாரு பிரார்த்திச்சாலும் பண்றான்றதுக்கு என்ன சுவாமி உதாரணம்? எங்களுக்கு ஏதான கதை சொன்னாதான் புரியும் அப்படின்னா, இப்ப சொன்ன திருவழிசை பிரான் கணிகண்ணனுடைய சரித்திரம் தான் பிரதானம். இதுக்கு வியாக்கியானம் பண்றச்ச சேவா சுவாமி ஆச்சரியமா சாதிக்கிறார். பிரம்மாவுக்கு மட்டுமல்ல, கணிகண்ணன் விஷயத்திலும் மங்களங்களை பண்ணினான். திருமழிசை ஆழ்வாருக்காகவும் சொன்ன வண்ணம் செய்தான். அந்த ராஜா சொன்னான் என்று அந்த காஞ்சி தேசத்திற்காகவே மங்களங்களை பண்ணினானோ இல்லையோ? ஆகையினாலே பக்தியோடு கூட யார் பிரார்த்திச்சாலும் மங்களங்களை பண்ணக்கூடியவன் அப்படின்னு இந்த இடத்துல வியாக்கியானம் பண்றார் சுவாமி.
பெருமாள் பார்த்தானாம், வேகவதி நதிக்கு குறுக்க அணை போல படுத்துண்டு சரஸ்வதியினுடைய கர்வத்தை அடக்கி ஆயிடுத்து, பிரம்மாவினுடைய யாகத்தை ரட்சிச்சாயிடுத்து. இனிமேல் என்ன காரியம்? ஹாப்பியா நிம்மதியா படுத்துட்டு அப்படி சொகுசா தூங்கலாமே அப்படின்னு பெருமாள் அப்படி படுக்கணும்னு நினைச்சானாம். அடுத்த க்ஷணத்துல திருவனந்தாழ்வான் வந்து அங்க படுக்கையா மாறிவிட்டாராம். உடனே பெருமாள் அப்படி சுகமா சயனிச்சுண்டு வேகவதி நதியினுடைய அந்த சில்லுன்னு இருக்கக்கூடிய அப்படியே அந்த ஒரு காவிரி அலைகள் போல, ஆகாசகங்கா அலைகள் போல இங்க வேகவதி அலைகள் அப்படி அடி வருட பெருமாள் சயனிச்சுட்டு இருக்கானோ அப்படின்னு சுவாமி அனுபவிக்கிறார். அதாவது பெருமாள் சரஸ்வதி நதிக்கு நடுவே அணையாகப்படுத்துட்டான், வேகவதிக்கு நடுவே அணையாக படுத்து கொண்ட பெருமாள். அதனால் வேக அணை பெருமாள் அப்படின்னு இவருக்கு திருநாமம். வேக அணை அப்படின்னா வேகவதி நதியின் குறுக்கே படுத்து கொண்ட அணை. வேகவணை பெருமாள், வேகனை பெருமாள் அப்படின்னு பெயர். அவன் படுக்கணும்னு நினைச்ச போது நாகனை வந்து கொடுத்தாங்க. இப்போ நாகனையின் மீது வேகனை படுத்து கொண்டது. போய் சேவிச்சா நமக்கு என்ன சேவையாருது? நாகனையில் வேகனை. நாகனை அப்படின்னா பாம்பு படுக்கை, அதற்கு மேல வேகனை அப்படின்னா வேகாசேத்துன்னு சொல்லக்கூடிய யதோக்தகாரி பெருமாள். அப்படி ஆச்சரியமான அணை மீது அணை பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய சேவையை இங்கதான் சேவிக்க முடியும். நாகத்தனை குழந்தை வெக்கா திரியவுள் நாகத்தனை அரங்கம் பேரன்பில் நாகத்தனை பார்க்கடல் கிடக்கும் ஆதிநடுமால் அணைப்பார் கருத்தனாவான்னு திருமணிசை பிரான் கொண்டாடினாரே, எங்கெல்லாம் பெருமாள் சேண்டி சென்றிருக்கார் அப்படின்னு. அந்த சயன பெருமாள்களினுடைய தியான பாசுரத்திலேயும் கூட இந்த திருவெக்காவிலே எம்பெருமான் நாகத்தனையிலே சயனித்துக் கொண்டிருப்பதை திருமழிசை பிரான் பாடியிருக்கிறார். அத்தனை தூரம் ஆழ்வாருடைய மனசிலே நிலை பெற்ற பெருமாள் இவர். திருவாய்மொழியில நம்மாழ்வார் ஆச்சரியமா, நின்றவாறும் இருந்தவாறும் கிடந்தவாறும் நினைப்பரியன ஒன்றலா அருவாய உருவாயனின் மாயங்கள் நின்று நின்று நினைக்கின்றேன் உன்னை எங்கனம் நினைகிற்பேன் பாவியேற்கு ஒன்று நன்குறையாய் உலகுண்ட ஒன் சுடரேன்னு பாடினர். அதற்கு ஈடு வியாக்கியானத்துல நம்பில்லையானவர் எழுதுகிற போது இந்த கிடந்தவாறும் அப்படின்னா என்ன? சயனிச்சென்றிருக்கிற பெருமாள், பெருமாளுடைய சயன கோலம்னு பொதுவா அர்த்தம். அதுக்கு நம்பில்லை வியாக்கியானம் பண்றச்ச திருவெக்காவிலே கிடந்தபடியுமாதல் அப்படின்னு அதுக்கு வியாக்கியானம் பண்றார். படுத்துட்டு இருக்கிறதுனா எப்படின்னு சொன்னா புரியணுமா? திருவெக்காவில சயனிச்சென்றிருக்கான் பாருங்க, அடியவர்களை ரட்சிப்பதே என்னுடைய பிரதான நோக்கம் அப்படின்னுட்டு அந்த மாதிரி சயனிச்சென்றிருக்கிற நிலையிலே அப்படின்னு நம்பில்லை அதுக்கு வியாக்கியானம் தெரிவிக்கிறார். அப்படின்னா அத்தனை தூரம் ஆச்சரியமான அடியவர்களோடு கூட ஒன்றி போன பெருமாள் இவர். பெரிய திருமொழியில திருக்கடல் மல்லைய மங்களாசனம் பண்ணினார் கலியன். அப்படி பண்றச்ச பிச்ச சிறுபீலி சமன் குண்டர் முதலாயோர் விச்சைக்கிரை என்னும் அவ்விரையை பணியாதே கச்சி கிடந்தவனூர் கடல் மல்லை தலசயனம் நச்சித் தொழுவாரை நச்சந்தன் நன்னஞ்சமே அப்படின்னார். கடல் மல்லை தலசயனம்னு அந்த மகாபலிபுரத்தை மங்களாதாசனம் பண்றதுக்குன்னு பாடிவிட்டார். பாடினவர் அந்த பெருமாளை சொல்லாம கச்சி கிடந்தவன் ஊர் கடல் மல்லை தலசயனம் அப்படின்னுட்டு அந்த காஞ்சிபுரத்துல படுத்துட்டு இருக்கான் பாருங்க பெருமாள், அவனுடைய ஊர் தான் இந்த மகாபலிபுரம், அவன் தான் இங்கேயும் தலசயன பெருமாளா சயனிச்சென்றிருக்கான்னு சொல்றார். அந்த கச்சி கிடந்தவன் யாருன்னா 2-3 பேர் இருக்கா, யார சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு யோசிக்கிறதுக்கே இடமில்லாதபடிக்கு காஞ்சிபுரத்திலே கிடந்த பெருமாளா இருக்கக்கூடிய ஒரே பெருமாள் இவன் தான். ஆக காஞ்சிபுரத்திலே திருவெக்கான்னு சொல்லக்கூடிய திவதேசத்திலே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பெருமாள் தான் திருக்கடல் மல்லை என்கிற மகாபலிபுரத்திலும் சலசேன பெருமாளா சயனிச்சென்றிருக்கான் அப்படின்றது ஆழ்வாருடையதான அனுபவம். இந்த கச்சி கிடந்தவன் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்றச்ச என்ன சொல்றாரு தெரியுமோ? இன்னும் ஆச்சரியமா சாதிக்கிறார் அவர். ஆசிரிதற்காக திருவெக்காவிலே படுக்கை மாறி கைமாறி கிடந்தவனை எத்தனை ஆதாரபூர்வமா அனுபவிக்கிறார் பாருங்க. ஆசிரிதர்களுக்காக தன்னை சரணாகதி பண்ணினவாளுக்காக திருவெக்காவிலே படுக்கை மாறி கைமாறி கிடந்தவனம். அப்படின்னா என்ன? படுக்கை மாறி அப்படின்னா தலை எந்த பக்கம் இருக்கணுமோ அந்த பக்கம் கால் இருக்கு, கால் எந்த பக்கம் இருக்கணுமோ அந்த பக்கம் தலை இருக்கு. இப்படி யோசிச்சு பாருங்க. போன வேகத்துல பெருமாள் வந்து வலது பக்கத்துக்கு இடது பக்கம், இடது பக்கத்துக்கு வலது பக்கம்னு தலையும் காலம் மாறி படுத்துட்டார், ஓகே. ஆனா திருவனந்தாழ்வான் பெருமாளுக்கு தான் குழப்பம், எனக்கு என்ன குழப்பம், நான் தெளிவா இருக்கேன், அதனால நான் எப்பவுமே இருக்கிறது போலதான் இருப்பேன்னு அவர் சரியா படுத்துட்டு இருந்தாருன்னு வச்சுக்கலாம் ஒரு பேச்சுக்கு. இப்ப திருவனந்தாழ்வானுடைய தலை பக்கத்துல பெருமாள் திருவடி இருக்கும், திருவனந்தாழ்வானுடைய வால் பாகத்துல பெருமாளுடைய தலை இருக்குமோ இல்லையோ? அது நல்லா இருக்குமா பார்க்க? எப்படி இருக்கணுமோ அப்படித்தானே இருக்கணும். முதல்ல கைங்கரியம் பண்றவன் எப்படி பண்ணணும்? ஈஸ்வர முகோல்லாசார்த்தமாக பண்ணக்கூடியது கைங்கரியம்னு சொல்லுவார்.
நாம என்ன பண்றோமோ அந்த காரியத்தினால பகவானுடைய திருமுக மண்டலத்துல ஒரு பூரிப்பு ஏற்படணும். பெருமாள் இடத்துல போய் வாதம் பண்ணிட்டு நீ தான் மாறி மாறி படுத்துக்கிற, நான் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேன், இப்படிதான் இருப்பேன், நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அப்படின்னா பெருமாளுக்கு எப்போ எந்த மாதிரி பண்ணணுமோ அப்படி அனுகூலமா பண்றதுக்கு தான் கைங்கரியம்னு பெயர். அப்பதான் அவனுடைய திருவுள்ள முகக்கிறது. அதனால இவன் மட்டும் வலமிருந்து இடம் மாறி படுத்துக்கல, படுக்கை மாறி கிடந்தவனைன்னு படுக்கையும் மாறி எடுத்தான் அவனுக்கு ஏத்த மாதிரி. இவன் தலையும் காலையும் மாத்திண்டா பாம்பும் தலையும் வாழையும் மாத்தின்னு எடுத்து. சரி படுக்க மாறியாச்சு, கையானும் சரியா வச்சுக்கணுமோ இல்லையோ, கை மாறி கிடந்தவனைன்றார். திருவண்ணத்தாழ்வான்ல படுத்துண்டா கூட பெருமாள் தன்னுடைய இடது கையை தலைக்கு வைத்து படுத்துப்பார். இப்ப பொசிஷன் மாறி போனதுனால வலது கையை வச்சு மாறி படுத்துக்கிறாராம் இங்க. அதனாலே கையும் மாறி கிடந்தவன் அடியவர்களுக்காக தன்னை எத்தனை தூரம் மாத்திக்கிறான் பாருங்க. படுக்கைய மாத்திண்டான், தலை கால மாத்திண்டான், வலது கை இட கைய மாத்திண்டான். இப்படி அடியவர்களுக்காக எது எப்படி மாறினாலும் பரவாயில்ல, அவளை ரட்சிக்கணும்ன்றதே பிரதான நோக்கம் என்பதற்காக காஞ்சியிலே படுத்துக் கொண்டிருக்கிற பெருமாள் அப்படின்னு இந்த கட்சி கிடந்தவன் அப்படின்ற இடத்துல பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியானம். அன்று உலகம் அலந்த அசைவேகுல் நின்றிருந்து வேலுக்கை நீநகர்வாய் அன்று கிடந்தானை கேடில் ஷீரானை முன் கஞ்சை கிடந்தானை நெஞ்சமே கான் அப்படின்னு பேயாழ்வார் 3ஆம் திருவந்தாதியில சாதிக்கிறார். அந்த கஞ்சை கிடந்தானை அப்படின்னு சொல்ற இடத்துல எங்கேயுமே வெக்காவை அப்படின்னு இந்த திவ்யதேசத்தினுடைய பெயரை குறிப்பிடல ஆழ்வார். ஏற்கனவே சொன்னது மாதிரி காஞ்சிபுரத்துல ஒரே சயன பெருமாள் திவ்யதேச பெருமாள் இவர்தான்றபடினால அந்த கஞ்சை கிடந்தான் அப்படின்னுட்டு காஞ்சியிலே கிடந்த பெருமான்னு பேயாழ்வார் சொன்னதும் கூட திருவெக்காவிலே கிடந்தவனை அப்படின்னு தான் வியாக்கியானம் அங்கேயும். திருச்சந்த விருத்தத்திலே திருமழிசை பிரானுடைய அனுபவம். வெக்கனை கிடந்ததென்ன நீர்மையேன்னு கேட்கிறார். வெக்கனை அப்படின்னா வேகவதி நதிக்கு நடுவிலே படுத்துக்கொண்ட அணை வெக்கனை. அந்த கஷேத்திரத்துக்கும் திருவெக்கான்னு பெயர் வந்துடுத்து. அந்த வெக்கனைன்னு சொல்லக்கூடிய திருவெக்கா திவதேசத்திலே கிடந்தது என்ன நீர்மையே, எவ்வளவு எளிமல்ல அது நீ படுத்துட்டு இருக்கிறது, இது உன்னுடைய சௌலபியத்தை நீ எவ்வளவு சுலபன்றதை காட்டுறது தெரியுமோ அப்படின்றார். அப்படி என்ன பெருசா பெருமாள் இங்க நீர்மை குணத்தை வெளியிட்டுக் கொண்டு தான் சுலபன் என்பதை காட்டிக் கொண்டிருக்கிறான் அப்படின்னா, சாதாரணமானவா படுக்கிறதே கௌரவமா தான் படுக்கணும்னு நினைப்பா. நான் ஹால்ல எல்லாம் படுக்க மாட்டேன், நான் வெளியில எல்லாம் படுக்க மாட்டேன், எனக்குன்னு ரூம் இருக்கு, ஏகாந்தமா இருக்கணும், பிரைவசி இருக்கணும் எனக்கு, நான் கீழே எல்லாம் படுக்க மாட்டேன், மெத்தையில தான் படுப்பேன், எனக்கு போர்வை எல்லாம் நல்லா பலபலன்னு சுத்தமா இருக்கணும், எத்தனை சொல்றோம். ஆனா சர்வலோக சரண்யனா எல்லாத்துக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய பெருமாள் வெள்ளம் வரது குடுக்க வந்து படுத்துக்கோன்னாலும் படுத்துக்கிறான். இங்க ஆழ்வார் சொன்னாருன்னு உடனே கிளம்பிட்டான், வந்து படுன்னா உடனே படுத்துட்டான். எப்படி படுக்கிறோம், எந்த தலையை எந்த பக்கம் வச்சுக்கிறோம், காலை எந்த பக்கம் வச்சுக்கிறோம், கையை எப்படி வச்சுக்கிறோம், எதை பத்தியும் வச்சுக்கல பெருமாள் இங்க. அப்படி அத்தனை சுலபனா ஆசிரியர்களுக்கு அவ சொன்னதை உடனே பண்ணியானுன்ற எண்ணத்தை மட்டுமே கொண்டு விளங்கக்கூடிய பெருமாள் அப்படின்றதுனால அவ்வளவு சுலபன் அப்படின்னு திருமழிசை பிரான் அனுபவிக்கிறார். பொய்கையாழ்வார் வேங்கடமும் விண்ணகரும் வெக்காவும் அக்காத பூங்கிடங்கின் நீல் கோவல் பொன்னகரும் நான்கிடத்தும் நின்னான் இருந்தான் கிடந்தான் நடந்தானே என்னால் கெடுமாம் கிடர் அப்படின்னுட்டு அந்தந்த திவதேசங்களுடைய பெயரை சொல்லி அங்கு நின்ன கோலத்திலும் அமர்ந்த கோலத்திலும் சயன கோலத்திலும் சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமாளே அப்படின்னு சொன்னாலே நம்முடைய இடர் நம்முடைய துன்பங்கள் எல்லாம் கெட்டு போயிடும் அப்படின்ற ஆழ்வார் சொன்னார். நம்மாழ்வார் கெடும் இடராயவெல்லாம் கேசவா என்ன அப்படின்னு, கேசவா அப்படின்னு பெருமாளுடைய திருநாமத்தை சொன்னாலே நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து போயிடும்ன்றார். அதுக்கு தெளிவா வியாக்கியானம் பண்றது போல பொய்கையாழ்வார் சாதிக்கிறார். பெருமாளுடைய பல திவதேசங்கள், அந்த பெருமாள் அந்தந்த திவதேசங்கள்ல எப்படியெல்லாம் சேவை சாதிக்கிறானோ அந்த கோலம் இதையெல்லாம் மனசுல நினைச்சுண்டு அதெல்லாம் வாயால சொன்னாலே நம்மளுடைய கஷ்டம் போயிடாதா. இதையாதான் பெரியாழ்வார் சாதித்தார். நினைந்திருந்தே சிரமம் தீர்ந்தேன் நேமி நடியவனே. நம்முடைய கஷ்டத்தை எல்லாம் எப்படி மறக்கணும்னா பெருமாளை நினைச்சுட்டு இருந்தே தான் மறக்கணுமா. அது எப்படி எல்லாம் நினைக்கலான்றத பொய்கை ஆழ்வார் இங்க சொல்லி கொடுத்தார். அப்படி சொல்லி கொடுக்கிற போது வெக்காவும் அப்படின்னு இந்த திவதேசத்தினுடைய பெயரையும் சேர்த்து கிடந்தான் அப்படின்னு சயனிச்சுட்டு இருக்கிற இந்த பெருமாளையும் மங்களாசனம் பண்ணிருக்கார். எல்லாரை விட ஆச்சரியமா பேயாழ்வார் ஒரு பாசுரம் சொன்னார் பாருங்கோ. பொறுப்பிடையே நின்றும் புனல் கொலித்தும் 5 நெருப்பிடையே நிற்கவும் நீர் வேண்டா. சுவாமி மோட்சத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்களா? பெரிய பிரம்ம வித்தியைகள்லாம் ஒன்னும் நீங்க பண்ண வேண்டாம், பெரிய தபஸெல்லாம் பண்ண வேண்டாம். அது கூட தபஸ்ன்னா எப்படி தெரியுமா, வெயில் காலத்துல சூரியன் அப்படியே உடம்ப போட்டு கொளுத்துறான், அப்படி தகிக்கிறான். அந்த வெயில்ல இன்னும் அப்படியே நெருப்புல வேகணும் தபஸ் பண்றவா. குளிர் காலத்துல குளிர் அப்படியே நம்மளுடைய எலும்பு வரைக்கும் போய் அப்படியே குடையறது போட்டு அந்த குளிர்ல இன்னும் ஐஸ்ல போய் உறையணும் அப்படியே.
அத்தனை தூரம் சீதோஷ்ண நிலைக்கு ஏத்த மாதிரி தன்னுடைய சரீரத்தை சுகமா வச்சு கூடாது. நாம எல்லாம் என்ன பண்றோம், நன்னா குளிர்றதா ஹாட் வாட்டர்ல தீர்த்தம் ஆடுறது, போத்திக்கிறது, அந்த மாதிரி உடம்புக்கு ஒரு சுசுரூஷை பண்ணிக்கிறோம். நன்னா வெயிலா இருக்கா, சில்லுன்னு தண்ணியில குளிக்கிறது, ஐஸ் வாட்டர் சாப்பிடுறது, ஏசியில இருக்கிறதுன்னு அப்படி சில்லுன்னு இருக்கும். ஆனா தபஸ் பண்றவா என்ன பண்ணணும், எதை பத்தியும் கவலைப்படாம சீதோஷ்ண நிலைக்கு உட்பட்டு சரீரத்தை சுகமாக வைத்துக் கொள்ள மாட்டேன். நெருப்பு சுடுறதா இன்னும் சுட்டாலும் பரவாயில்ல, குளிர்றதா இன்னும் குளிர் வாட்டி எடுத்தாலும் பரவாயில்லன்னு அவ அப்படியே நமக்கெல்லாம் ஸ்ட்ரைட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் அவ வாழணும். அந்த மாதிரி நல்ல வெயில் போட்டு கொளுத்தக்கூடியதான உச்சி வெயில் காலத்துல அவ என்ன பண்ணணும் தெரியுமா, பொறுப்பிடையே நின்று, பொறுப்பு அப்படின்னா பெரிய மலை, அந்த மலைக்கு நடுவுல போய் நின்னுக்கணுமா. மலைக்கு நடுவுலன்னா மலை உச்சியில போய் நிக்கணுமா. சாதாரணமா தரையில இருக்கிறவாளுக்கே அத்தனை வெயில், திருமலை அடிவாரத்துல நல்ல வெயில் காலத்துல மலை அடிவாரத்திலேயே வெயில் போட்டு தகிக்கும். அப்படியே மலை மேல போக போக வெயில் இன்னும் ஜாஸ்தியாகும். அப்படின்ற பட்சத்துல ஒரு மலையினுடைய உச்சியில போய் நின்று தபஸ் பண்ணணும் அப்படின்னா, சூரியன் என்னமோ இவனுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயே இருக்கிற மாதிரி அத்தனை கீழே இறங்கி வந்து தலைமையிலேயே உட்கார்ந்து இருக்கிறது போல இருக்கும். அப்படியே போட்டு கொளுத்துவது போல இருக்கும் சூரியன். அந்த வெயில்ல அப்படி போய் மலை உச்சியில நின்று தபஸ் பண்ணணுமா. நல்ல பனி காலமா இருக்குன்னா குளிர் இருக்கக்கூடிய பனிமலை மேல போய் இமயமலை மாதிரி பனிமலை மேல நின்று போய் தபஸ் பண்ணணுமா. புனல் குளித்தும் அந்த பனிமலை குளிர்லயும் அந்த ஐஸ் எங்கேயானு தோண்டினா ஜலம் வரதா, அந்த ஜலத்துல மூழ்கி தீர்த்தமாடணுமா. உடம்பு வெறைச்சு போயிடுச்சுன்னா கூட கவலைப்படக்கூடாது அதை பத்தி. அதே மாதிரி நன்னா வெயில் காயறதுன்னா 5 நெருப்பிடையே நின்று தவம் பண்ண வேண்டும். அது என்ன 5 நெருப்புன்னா, மேல ஏற்கனவே சூரியன் அப்படி தகதகதகான்னு அப்படி நெருப்பாட்டமா எரிஞ்சுட்டு இருக்கான், அவன் ஒரு நெருப்பு. கீழே இவன் தபஸ் பண்றான் பாருங்க, அந்த இடத்தை சுத்தி 4 திசையிலையும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு 4 டைரக்ஷன்ல 4 மூலையில நெருப்பு அப்படியே தகதகதகான்னு யாக குண்டம் போல அக்னி எரிஞ்சுட்டு இருக்கணுமா. அந்த 4 பக்கம் நெருப்பு சுடுறது, மேல சூரியன் சுடுறான், இந்த 5த்துக்கு நடுவுல 4 குண்டத்துக்கு நடுவுல மேல சூரியனுக்கு கீழே நின்றுட்டு இவன் தபஸ் பண்ணணுமா. இப்படியெல்லாம் கடுமையா நிஷ்டைகளோட தபஸ் பண்ணினாதான் இவனுக்கு தேவதை பிரத்யட்சமாகி பெருமாள் பிரத்யட்சமாகி இவன் மோட்சம் கேட்டா கிடைக்கும் போல் இருக்கு. அப்படின்னு எல்லாம் தர்மசாஸ்திரங்களிலே உபனிஷத்துல சொல்றதுக்கு நீங்க அதெல்லாம் பண்ண வேண்டாம் சுவாமி, அப்படியெல்லாம் உடம்ப வருத்தி கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்ன பண்றங்க தெரியுமா, விருப்புடைய வெக்காவே சேர்ந்தானை, விரும்பி போய் படுத்துன்னு இருக்கான் பாருங்க, ஆசையா திருவெக்கான்னு சொல்லக்கூடிய திவதேசத்திலே பெருமாள், அவனை மொய் மலர் தூய் கை தொழுதால் அக்காவே தீவினைகள் ஆய்ந்து. நான் ஆராய்ச்சி பண்ணி சொல்றேன், வேதம் முதலான சாஸ்திரங்களை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி சொல்றேன், நடந்த விஷயங்களை எல்லாம் பிராக்டிக்கலாவும் ஆராய்ச்சி பண்ணி சொல்றேன். மொய் மலர் தூய்மையான புஷ்பங்களை கொண்டு அந்த எம்பெருமான் திருவடியில சமர்ப்பித்து அர்ச்சனை பண்ணி கை தொழுதால், வெறும கைய கூப்பினா போறோம், உங்களுக்கு பாவமே சேராது, உங்களை துர்வினைகள்னு சொல்லக்கூடிய தீவினைகளே தொடராது, உங்களுக்கு நல்ல காலம் தான். தீவினைகள் தொடரலன்னா என்ன அர்த்தம், நல்ல காலம் பிறந்துடுத்துன்னு அர்த்தம், நல்ல புத்தி வந்துடும். பெருமாளை சரணாகதி பண்ணுங்க, பண்ணீங்களானா உடனே அவன் மோட்சம் கொடுத்துட போறான். வெறும போங்க, திருவெக்கா எம்பெருமானுக்கு போய் புஷ்பத்தை திருவடியிலே சமர்ப்பித்து அர்ச்சனை பண்ணி கைய கூப்புங்க, அவனை பிரார்த்திங்க. உங்களுக்கு என்னென்ன தடங்கள் எல்லாம் இருக்கோ, என்னென்ன ஸ்வரூப விரோதிகள்லாம் இருக்கோ அதெல்லாம் அழிச்சிடுவான் பெருமாள். அழிச்சுட்டு பிரம்மாவினுடைய தடையை நீக்கியது போல உங்களுடைய தடையையும் நீக்கிடுவான். நீக்கிட்டு என்ன பண்ணுவான், உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பான் பெருமாள். வாழற வரைக்கும் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்துட்டு நிலையான மோட்சத்தையும் கொடுப்பான். அப்படின்னு ஆச்சரியமான பாசுரம் இது. ஆழ்வார் சாதிக்கிறது, நீ மோட்சத்துக்கு போனோம்னா ரொம்ப கடுமையான தபஸ் தானம் யாகம் எல்லாம் பண்ண வேண்டாம், அர்ச்சாவதார பெருமாளை போய் புஷ்பத்தை போட்டு அர்ச்சனை பண்ணி பிரார்த்திச்சுக்கோ, கைய கூப்பி அஞ்சலி பண்ணுன்னு சாதிச்சு அந்த சுலபமான மார்க்கத்தை காட்டி கொடுக்கிறார் ஆழ்வார். அதுல நமக்கு ஒரு விசேஷமான உபதேசம் என்னன்னா, திருவெக்காவில் இருக்கிற எம்பெருமானுக்கு புஷ்பார்ச்சனை பண்றது விசேஷம். அதனால அந்த சன்னதிக்கு போறச்ச பெருமாளுக்கு புஷ்பம் வாங்கிட்டு போய் சமர்ப்பிக்கிறது விசேஷம். புஷ்பம் வாங்கிட்டு போய் அந்த புஷ்பத்தை கொண்டு பெருமாள் திருவடியில அர்ச்சனை பண்ண சொல்லி அர்ச்சகரை பிரார்த்திக்கலாம். நாம சாட்சாத்தா கோவில் எல்லாம் போய் பெருமாள் திருவடியில புஷ்பம் விட்டு அர்ச்சனை பண்ண முடியாது. ஆத்து பெருமாளை திருவெக்கா பெருமாளா நினைச்சுண்டு இந்த பாசுரத்தை சொல்லி அவர் திருவடியில புஷ்பார்ச்சனை பண்ணலாம், அது முடியும் நம்மால. இல்ல சாட்சாத்தா திருவெக்கா எம்பெருமானுக்கு பண்ணணும்னு ஆசைப்பட்டா அந்த சன்னதிக்கு போறச்ச நல்ல ஆச்சரியமான உதிரி புஷ்பங்களை வாங்கிட்டு போய் கொடுத்து பெருமாள் திருவடிகள்ல அஷ்டோத்தர சதநாம அர்ச்சனை பண்ணுங்கன்னு பிரார்த்திச்சுண்டு அந்த எம்பெருமானை இந்த பாசுரத்தோட கூட சேவித்தால் ஆழ்வாருடையதான உபதேசத்தை நாம கடைபிடித்ததாக, அந்த எம்பெருமானிடத்திலே நம்முடைய பரத்தை சமர்ப்பித்ததாக நமக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு ஆனந்தம், ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கிறது நமக்கு.
நம்மாழ்வார் திருவிருத்தத்திலே நானிலம் வாய்க்கொண்டு நன்னீரறம் என்று கோது கொண்ட வேணிலம் செல்வன் சுவைத்துமிழ் பாலை கடந்த பொன்னே கால் நிலம் தோய்ந்து விண்ணோர் தொழும் கண்ணன் வெக்கா அப்படின்னு சாதிச்சார். கண்ணன் வெக்கா அப்படின்னு சாதிக்கிறதுக்கு என்ன காரணம்? ஏன் ராமன்னு சொல்லலாம், நரசிம்மன்னு சொல்லலாம், இல்ல திருமால்னு சொல்லலாம், திருமகள் கேள்வன்னு சொல்லலாம், எத்தனையோ பேர் சொல்லலாமா இருக்க கண்ணன் ஏன் சொல்றது அப்படின்னா நேத்தே அனுபவித்தோம். சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படின்னா தான் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்னு ஒரு அர்த்தம் அனுபவிச்சோம். இதே பெருமாள் கிருஷ்ணாவதாரத்திலே பகவத்கீதையிலே யோகக்ஷேமம் வகாமியகம்னு சொன்னான். பக்தர்களுடைய யோகக்ஷேமங்களை நான் வகிக்கிறேன்னு சொன்னான். அவன் சொன்னது போலவே பிரம்மாவினுடைய யோகக்ஷேமத்தை வகித்து காட்டினான். அதனாலே சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்னு பார்த்தோம். அப்படி கிருஷ்ணாவதாரத்திலே தான் சொன்னதை இங்கு நடத்தி காட்டிய பெருமாளானபடியினாலே ஆழ்வார் இவனை கண்ணன் அனுபவிக்கிறார். கண்ணன் என்ன சொன்னான்? எல்லாத்தையும் விட்டுடு, என் திருவடி சரணாகதி பண்ணிக்கோ, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னானோ இல்லையோ? அந்த மாதிரி பிரம்மாவானவர் சரணாகதி பண்ண போது அவருக்கு அபய பிரதானம் பண்ணினான். ஆழ்வார் பண்ணின போது ஆழ்வார் சொன்னதை கேட்டான். அந்த மாதிரி எத்தனை பண்றான் பெருமாள். அதனால இவன் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா இவன் கொடுத்த வாக்கையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய சாட்சாத் கண்ணன் தான் இவன் அப்படின்னுட்டு இந்த திருவெக்கா பெருமான கண்ணன் ஆழ்வார் நிர்தேசிக்கிறார் இங்கு. ஆகையினாலே கண்ணன் வெக்கா அப்படின்னு சாதிச்சார். இந்த எம்பெருமான விண்ணோர்கள், அதாவது இந்திரன் முதலான தேவர்கள் என்ன, அனந்தகருட விஸ்வக்சேனாதிகளான நித்தியசூரிகள் என்ன, இவாள்லாம் கால் நிலம் தோய்ந்து சேவிக்கிறாளாம். சாஷ்டாங்கமா விழுந்து சேவிக்கிறாளாம் பெருமாளை. அவளே பெருமாளை சாஷ்டாங்கமா விழுந்து சேவிக்கிறச்ச நாமளும் சேவிக்கணும் அப்படின்றது இங்க உணர்த்தப்படுறது. நிறைய பேர் பெருமாளை சேவிக்கிறதே இல்லை. முடியல, முட்டி வலி, மூட்டு வலி, வயசா எடுத்து மூச்சு பிடிச்சிக்கிறது, அதெல்லாம் கதை வேற. அவளை பத்தி யாரும் ஒன்னும் குறையே சொல்லல. அவ சேவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. பெருமாளுக்கு நன்னா தெரியும். கையை கூப்பினா போறோம், கண்ணால பார்த்தா போறோம், பெருமாளுக்கு தெரியும். நிறைய பேர் ஒரு லேசினஸ்னால விழுந்து சேவிக்கிறது இல்ல, கீழே விழுந்து சேவிச்சா ட்ரெஸ் அழுக்காயிடுறது, இந்த மாதிரியான சில காரணங்கள்னால வெறுமை கையை கூப்பிடுறது, வணங்குறதே இல்ல, அப்படி உடம்பு கீழே வளையறதே இல்லைன்னு வச்சுட்டு இருக்கா நிறைய பேர், எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ். இப்போ அந்த மாதிரி கூடாது. பெருமாளையும் அடியவர்களையும் பார்த்த மாத்திரத்துல வேறற்ற மரம் போல அப்படியே உழுந்துடணும் அப்படின்னு சாஸ்திரம். அதனால விண்ணோர்களே கால் நிலம் தோய்ந்து சேவிக்கிறச்ச நாமெல்லாம் எம்மாத்திரம் சாட்சாத் பெருமாளை சேவிச்சே தான் ஆகணும். கூந்தலார் மகிழ் கோவலனாய் வெண்ணை மாய்ந்து அழுந்தையில் கண்டு மகிழ்ந்து போய் பாந்தல் பாழில் பள்ளி விரும்பிய வேந்தனை சென்று காண்டும் வெக்காவுலே அப்படின்னு திருவெக்கா எம்பெருமான் விஷயமாக திருமங்கை ஆழ்வாரும் கூட மங்களாசனம் பண்ணிருக்கார். அதே ஆழ்வார் திருநெடுந்தாண்டகத்திலே முளை கதிரை குறுங்குடியில் முகிலேன்னு சொல்ல போது அந்த பாசுரத்திலே விளக்கொடியை மரதகத்தை திருத்தன்காவில் வெக்காவில் திருமாலை பாட கேட்டுன்னு திருவெக்கா எம்பெருமானையும் கூட மங்களாதாசனம் பண்ணியிருக்கார் ஆழ்வார். இப்படி இத்தனை ஆழ்வார்களாலே ஆச்சரியமாக மங்களாதாசனம் பண்ணப்பட்ட பெருமாள். பேயாழ்வார் சாதிக்கிறார், சிறந்த என் சிந்தையும் செங்கண் அறவும் நிறைந்த சீர் நீல் கட்சி உள்ளும் உறைந்ததுவும் வேங்கடமும் வெக்காவும் வேலுக்கை பாடியுமே தாம் கடவார் தன்துழாயார் அப்படின்னு சாதிக்கிறார். என்ன சொல்றார் ஆழ்வார்? திருத்துழாய் மாலையை சாத்தி கொண்டிருக்கக்கூடிய பெருமாள் இருக்கிறானே, அவன் எங்கெல்லாம் விரும்பி உரைகிறான் தெரியுமா? செங்கண் அறவும் ஆச்சரியமான சிவந்த கண்களை உடைய திருவணம் தாழ்வான் மேல சேணிச்சுருக்கான். என் சிந்தையும் என் மனசுக்குள்ளேயும் வசிக்கிறான் பெருமாள். நிறைந்த சீர் நீல் கட்சி உள்ளும் விசேஷமான சிறப்புகளை உடைய காஞ்சிபுரத்திலே வசிக்கிறான். வேங்கடமும் திருவேங்கடமலையிலே ஸ்ரீனிவாசனாக எழுந்தருளி இருக்கிறான். வெக்காவும் இந்த திருவெக்கான்னு சொல்லக்கூடிய இடத்திலேயும் வசிக்கிறான். இதெல்லாம் சொல்றச்ச தாம் கடவார் அப்படின்னா அந்த இடத்தை விட்டு எழுந்துக்கிறதுக்கு மனசு இல்லாம அப்படியே நிலையா இருக்காராம் பெருமாள். இங்கே நாமளும் நிறைய இடத்துக்கு போறோம், ஏண்டா போனோமோன்னு நினைக்கக்கூடிய இடங்களும் உண்டு. சரி வந்தோம் காரியம் எடுத்து புறப்பட்டு போலான்னு நினைக்கிற இடங்களும் உண்டு. ஆனா இவனுக்கு இதெல்லாம் இப்ப இந்த பாசுரத்துல சொன்ன பட்டியல்ல வரக்கூடிய இடங்கள் எல்லாம் அப்படியேப்பட்ட இடங்கள் கிடையாதாம். விரும்பி இவன் வாசம் பண்ணக்கூடிய இடங்கள் அப்படின்னு பட்டியலிடுறச்ச இந்த திருவெக்காவையும் சேர்த்து ஆழ்வார் அனுபவிக்கிறார். அப்படின்னா எம்பெருமானுடைய திருவுள்ளத்திற்கு அத்தனை தூரம் உகந்த இடம் அது. இதே பேயாழ்வார் விண்ணகரம் வெக்கா வெறிதரை நீர் வேங்கடம் மன்னகரம் மாமாட வேலுக்கை மன்னகத்த தென்குடந்தை தேனார் திருவரங்கம் தென்கோட்டி தன்குடங்கை நீரேற்றான் தாழ்வுன்னு சாதிக்கிறார். தாழ்வு அப்படின்னா என்னன்னா தங்கும் இடம், வாசஸ்தலம். பெருமாள் எங்கெல்லாம் விரும்பி நிரந்தரமா வசிக்கிறான்னு இன்னொரு பாசுரத்துல பட்டியல் போடுறார். அப்படி போடுறச்ச விண்ணகரம் அப்படின்னு வைகுண்டத்தை சாதிக்கிறார். வைகுண்டத்தை சாதிச்சுட்டோ அடுத்தபடியா வெக்கான்னு இந்த திவதேசத்தை தான் சாதிக்கிறார். அதனால பெருமாளுக்கு அத்தனை தூரம் விரும்பி உரையக்கூடிய இடமாக இது இருக்கிறது.
அப்படின்றது ஆழ்வாருடைய அனுபவம். இசைந்த அரவமும் வெறுப்பும் கடலும் பசைந்து அங்கு அமுதுபடுப்ப அசைந்து கடைந்த வருத்தமோ கச்சி வெக்காவில் கிடந்திருந்து நின்றதவும் அங்கு அப்படின்னு பெருமாளை பார்த்து பெய்யாழ்வார் கேட்கிறார். இந்த பாம்பு மேல பார்த்தா படுத்துட்டு இருக்க, மலை மேல பார்த்தாலும் படுத்துட்டு இருக்க, கடல்ல பார்த்தாலும் திருப்பார் கடல்ல படுத்துட்டு இருக்க, இப்படி எல்லாம் பார்க்கிற இடம் எல்லாம் படுத்துட்டு இருக்கிய, இந்த பார்க்கடலை கடைஞ்ச போது உனக்கு ஏற்பட்ட உடம்பு அசதியினால படுத்துட்டு இருக்கியோ, இங்கெல்லாம் படுத்துக்கிறது போராதுன்னு கட்சி வெக்காவில் காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய திருவெக்கான்னு சொல்லக்கூடிய திவ்ய தேசத்திலே கூட நீ படுத்துக் கொண்டிருக்கிறாயே அப்படின்னு சயனிச்சிருக்கிற எம்பெருமாள்களை எல்லாம் பார்த்து குசல பிரஷ்னம் பண்ற போது திருவெக்கா எம்பெருமானையும் ஆழ்வார் கொண்டாடுறார். அப்படி இத்தனை எம்பெருமான்கள் இத்தனை ஆழ்வார்களுடைய மனசை இவர் கொள்ளை கொண்டிருக்கிறார். அப்படின்னா இந்த எம்பெருமான் அடியவர்களுக்காக இறங்கி வருவதும் அவ கூட்டா வந்து அவளுடைய காரியம் பண்றதுக்காக காத்துன்னு இருக்கிறதும் தான் காரணம். அதுக்கெல்லாம் இந்த எம்பெருமானை திருமங்கை ஆழ்வார் சொல்றார், பாந்தல் பள்ளியில் பள்ளி விரும்பிய வேந்தனை சென்று காண்டும் வெக்காவுலே. சீராப்தியில சென்றிருக்கிற பெருமாளை போய் சேவிக்கணுமா, இந்த உடம்போட திருப்பார்கடலுக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறீங்களா, வருத்தப்படாதுங்கோ, திருவெக்காவுல போய் சேவிங்கோ, அவன் தான் இவன். ஒன் துறை நீர் வெக்கா உள்ளாய் அப்படின்னு திருநெடுந்தாண்டகத்திலையும் கொண்டாடுறார். கொண்டாடி ஒன் துறை நீர் வெக்கா உள்ளாய் பெருமான் உன் திருவடியே பேணினேனே அப்படின்னு, உன்னுடைய திருவடிகளையே நான் பூஜித்தேன் அப்படின்னு ஆழ்வார் அங்க காட்டி கொடுத்தார் பாருங்க. புஷ்பத்தை இட்டு அர்ச்சனை பண்ணுங்கள் அப்படின்னு அதை திருமங்கை ஆழ்வார் தான் கடைபிடித்ததாக பெருமான் உன் திருவடியே பேணினேனேன்னு காட்டி கொடுக்கிறார். அவரே கல்லெடுத்து கல்மாரி காத்தாயின்ற பாசுரத்துல வெக்காவில் துயிலமர்ந்த வேந்தே அப்படின்னு அங்கேயும் இந்த எம்பெருமானுடைய சயன திருக்கோலத்தை மங்களாதாசனம் பண்ணி இருக்கிறார். இப்படியெல்லாம் ஆச்சரியமாக பல இடங்களிலே அனுபவித்த திருமங்கை ஆழ்வார் மடல்லையும் கூட மதில் கட்சி ஊரகமே பேரகமே பேரா மருதிருத்தான் வெள்ளரையே வெக்காவே அப்படின்னு திருவள்ளரைக்கு போயும் திருவெக்கா எம்பெருமான நினைச்சுக்கிறார் ஆழ்வார். வெக்காவில் உண்ணிய யோகத்துறக்கத்தை ஊரகத்துள் அன்னவனை அட்டபயகரத்தம் ஆனேற்றை நுட்டு வெக்காவில வெறும சயனிச்சென்றிருக்கான் பெருமாள் தூங்குறான்னு நினைக்காதுங்க. உண்ணிய யோகத்து உறக்கம், உன்னித்து பார்த்தால் யோக சயனம் பண்ணிட்டு இருக்கான் பெருமாள். சரஸ்வதி நதியை தடுக்கணும்னு வந்தான், தடுத்தாயிடுத்து. பிரம்மா யாகம் ரட்சிக்கணும்னு வந்தான், யாகமும் நல்லபடியா முடிஞ்சிடுத்து, நம்ம காரியம் ஆயிடுத்து அப்படின்னு அவன் தூங்கிட்டான்னு நினைக்காதுங்க. பெருமாள் யோகம் பண்ணிட்டு இருக்கான், உறங்குவான் போல் யோக செய்த பெருமான். யார் என்ன பிரார்த்தித்தாலும் அதனை உடனே பண்ணி அவளுக்கு அந்த ரட்சணத்தை பண்ணணும், அவளுடையதான விரோதியை நிரசனம் பண்ணி அவளுக்கு கேட்கறத கொடுக்கணும்னு தான் பெருமாள் இங்க யோகம் பண்ணிட்டு இருக்கான். அப்படின்னா சாட்சா திருப்பார் கடல்ல என்ன நடக்கிறதோ அதுதான் இங்கேயும் நடக்கிறது. பெருமாள் வந்த காரியம் ஆயிடுத்து, வெறுமப்படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான்னு நினைக்காதுங்கன்னு சொல்றாரு. அதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னா, பிரம்மாவினுடைய யாகத்தை ரட்சிக்கணும்னு வந்தான், யாகம் நல்லபடியா பூர்த்தி ஆயிடுத்து, வெறுமப்படுத்தும் தூங்குறவனாக இருந்தால் திருமழிசை ஆழ்வார் எழுந்துருன்னா எழுந்துப்பானா, திரும்ப படுத்துக்கோன்னா படுத்துப்பானா, யார் என்ன கேட்டாலும் கொடுப்பானா? இல்ல இந்த எம்பெருமான் புறப்பட்டு போனான்னா காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய அத்தனை தேவதைகளும் இவனை பின்தொடர்ந்து போறதும் இவன் திரும்பினான்னா அதுகள் வரதும் நடக்குமா? அதனாலே பெருமாள் அங்க இல்ல தூங்கிட்டு இருக்கான்னு நினைக்காதுங்கோ, பெருமாள் அங்க ஸ்திரமா வசிக்கிறான், யோகம் பண்ணிட்டு இருக்கான்னு தெரிவிக்கிறார். இப்படியெல்லாம் ஆழ்வார்களாலே கொண்டாடப்பட்ட எம்பெருமானுக்கு சித்திரை மாசம் புனர்வசு நட்சத்திரத்தன்னைக்கு அவதார உற்சவம் நடக்கிறது. இந்த பெருமாள் புனர்வசுவிலே அவதாரம் பண்ணினவன். பொய்கை ஆழ்வாருடைய அவதார ஸ்தலமானபடினாலே ஐப்பசி மாசம் திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு பொய்கை ஆழ்வாருடையதான அவதார உற்சவம் நடக்கிறது விசேஷமா. அங்க பிள்ளலோகாச்சாரியர் எழுந்தருள் இருக்கிறதுனாலே அவருக்கும் ஐப்பசி சிரவணமானபடினாலே அவருக்கும் அன்னைக்கு திருநட்சத்திரம். தை மாசம் மகம் நட்சத்திரம் திருமழிசை பிரானுடைய அவதார நட்சத்திரத்தன்னைக்கு ஓரிக்கை உற்சவம்னு நடக்கிறது. அதாவது இந்த கணிகண்ணன் சொன்னார் அப்படின்னுட்டு ஆழ்வார் பிரார்த்திக்க அந்த பாசுரத்தை பாட பெருமாள் பாம்பு பாயாட்டமா சுருட்டு போய் ஒரு இடத்துல தங்கிட்டு வந்தாலோ இல்லையோ, அதை நினைவு கூறக்கூடிய வகையிலே ஆழ்வாருடைய திருநட்சத்திரமான தை மகத்தன்னைக்கு தார்த்தால ஆச்சரியமான வெள்ளி சேஷ வாகனத்துல பெருமாள் ஓரிக்கைக்கு புறப்படுறார் உபயநாச்சிமாரோட. பெருமாளை எதிர் சேவையா கையை கூப்பி சேவிச்சுண்டு திருமழிசை ஆழ்வாரும் அவரோட புறப்படுறார். அந்த போட்டோவையும் அடியன் நேத்து ஷேர் பண்ணிருந்தேன், பார்த்திருப்பீங்க. நன்னா ஆச்சரியமான வெள்ளி சேஷ வாகனத்துல பெருமாள் சர்வாலங்கார பூஷிதரா நிறைய மாலைகளை எல்லாம் சாத்திண்டு உபயநாச்சிமாரோடைய கூட உற்சவமா கண்டருள்றதான ஒரு உற்சவம். பெருமாள் கார்த்தால ஓரிக்கைக்கு போவார், ஆழ்வார் அவரை பின்தொடர்ந்து போறார். அங்க பெருமாள் இறங்கி பெருமாளுக்கு திருமஞ்சனமாகி ஆழ்வாருக்கு திருமஞ்சனமாகி தலிகையம் செயலாம் ஆகி திருவாராதனமாகி திரும்ப ஆழ்வாரும் பெருமாளும் காஞ்சிபுரத்துக்கு வரா. கணிகண்ணனுக்காக ஆழ்வார் பிரார்த்தித்துக் கொள்ள ஆழ்வார் சொன்ன வண்ணம் பெருமாள் செய்ததை
நினைவுறுத்தி காட்டக்கூடியதான உற்சவம் இந்த உற்சவம். இன்னைக்கும் நடக்கிறது வருஷா வருஷம். இந்த எம்பெருமானுக்கு பங்குனி மாசம் ரேவதி நட்சத்திரத்தன்னைக்கு தீர்த்தவாரி ஆகும்படியாக 10 நாள் பிரம்மோற்சவம். இவருக்கு பெரிய பெருமாள் அப்படின்றதுக்கு என்னென்ன காரணம் எல்லாம் பார்த்தோமோ இல்லையோ, அதுல இன்னொரு காரணம், ஸ்ரீரங்கம் பெரிய பெருமாளுக்கும் பங்குனி ரேவதி அன்னைக்கு தான் தீர்த்தவாரி, இவருக்கும் பங்குனி ரேவதிக்கு தான் தீர்த்தவாரி. அந்த விதத்திலும் இவர் பெரிய பெருமாள் அப்படின்னு அனுபவிக்கலாம். இவரை பிள்ளை பெருமாள் எங்கார் எப்படி கொண்டாடுறார்? உரை கலந்த நூலெல்லாம் ஓதி உணர்ந்தாலும் பிறை கலந்த பால் போல் பெரிதாம் தரையில் திருவெக்காமாயனுக்கே சீர் உறவாம் தங்கள் உருவெக்கா உள்ளத்தினோர்க்கு. இந்த பூமியில எத்தனையோ சாஸ்திரங்கள் எல்லாம் உண்டோ, அதுக்கு எத்தனையோ வியாக்கியானங்கள் எல்லாம் உண்டு. எல்லா சாஸ்திரங்களையும் வியாக்கியானத்தோடு கூட ஒருத்தன் நன்னா வாசிச்சிருக்கான், பெரிய பண்டிதன், பெரிய வித்வானா இருக்கான். ஆனால் இந்த ஆத்மா பெருமாளுக்கு தான் அடிமை, இந்த ஆத்மா பெருமாளுக்கு தான் சொந்தம், பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுதான் இந்த ஆத்மாவினுடையதான பாக்கியம் அப்படின்னு அவன் உணரவே இல்லைன்னு வச்சுக்கலாம். என்ன பிரயோஜனம் அதனால? அது எதுக்கு சமம் தெரியுமா? நன்னா ருச்சியா சாப்பிடணும்ன்றதுக்காக பசும்பாலை போட்டு சுண்ட காய்ச்சுண்டு வரோம், பசும்பால் நல்ல பதத்துல காஞ்சு வரது, அதை அப்படியே இறக்கி ஆத்தி சாப்பிடணும். அந்த சமயத்துல அதுல பொற கலந்துடுத்துனா எப்படியோ அந்த மாதிரிதான் அவனுடைய ஞானம். இப்ப நன்னா இருக்கக்கூடிய பாலை புளிக்க வைத்து தயிராக்கணும்னா பொற குத்துறமோ இல்லையோ, அந்த பொறன்னு சொல்றதுதான் பிறைன்னு தூய தமிழ்ல சொல்றா. நன்னா சுண்டி காஞ்சின்னு இருக்கிறச்ச பொற போல ஏதோ ஒரு வஸ்து, ஒரு புளிப்பான வஸ்துவோ ஒரு எலுமிச்சம்பழமோ ஏதோ ஒண்ணு அதுல அப்படி பட்டுடுறது, உடனே தெரிஞ்சு போயிடுத்து பால். என்னத்துக்கு சுவாமி பிரயோஜனம் அது? அந்த மாதிரிதான் எல்லா சாஸ்திரங்களையும் வியாக்கியானத்தோட படிச்சிருந்தாலும் இந்த ஜீவன் எம்பெருமானுடைய சொத்து, இவன் தான் அவனுக்கு நீங்காத உறவு அப்படின்னு தெரிஞ்சுக்கலன்னா அவன் படிக்கிறதெல்லாம் வேஸ்ட். நிற்கின்றதெல்லாம் நெடுமால் என்று ஓராதார் கற்கின்றதெல்லாம் கடை அப்படின்னு ஆழ்வார் சொன்னதை அப்படியே இங்கு சாதிக்கிறார். இதை சொன்னவர் யாரு? திருமழிசை பிரான். திருமழிசை பிரான் தான் இந்த திவதேசத்திலே ஆழங்கால் பட்டு ரொம்ப வருஷம் மண்டி கிடந்தவர். அதனால அந்த ஆழ்வாருடைய ஸ்ரீசூக்தியை இங்க உபதேசமா சொல்றார் பிள்ளை பெருமாளையங்கர். பிறை கலந்த பால் போல், கெட்டு போன பால் போல் ஆயிடுத்து. தரையில் இந்த பூமியிலே திருவெக்கா மாயனுக்கே சீர் உறவாம் தங்கள் உரு. இந்த பூமியில தங்கள் உருவுன்னா தங்களுடைய ஸ்வரூபம், நம்மளுடைய ஸ்வரூபம் எம்பெருமானுக்கே சீரான உறவு. சீரான உறவுன்னா நிலைத்திருக்கக்கூடிய பந்தம், சாஸ்வதமான உறவு அப்படின்னு நினைக்காதவாளுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது, எந்த லாபமும் ஏற்படாது. அவ வாசிக்கிற சாஸ்திரம் எல்லாம் வீண் தான். அது என்ன சீர் உறவுன்னு சொல்றாரு அப்படின்னா, இப்ப லோகத்துல எத்தனையோ உறவு பாக்குறோம். அம்மா பையன், அப்பா புள்ள, ஆமடையா நாமடையா, எத்தனையோ உறவு பாக்குறோம். இவெல்லாம் அவளுடைய கர்ம சம்பந்தம் இருக்கிற வரைக்கும் தான் அந்த உறவா இருப்பா. அந்த கர்ம சம்பந்தம் கழிஞ்சு போயிடுத்துன்னா அவா புறப்பட்டு போயிட்டே இருக்காளோ இல்லையோ. அதனால உறவுகள் எதுவுமே நிலையானது கிடையாது, சீரான உறவு கிடையாது, எதுவுமே நிலையான உறவு இல்லை. ஆனா எம்பெருமானுக்கும் இந்த ஜீவனுக்கும் இருக்கக்கூடிய உறவு சீரான உறவு, என்னைக்கும் இருந்தது, இருந்து கொண்டிருக்கிறது, இருக்க போகக்கூடிய உறவு. ஆகையினாலே அது ஒண்ணுதான் நிலையானதுன்னு நினைச்சு அவனுக்கு அடிமையா கைங்கரியம் பண்ணணுமே தவிர, அவனை சரணாகதி பண்ணணுமே தவிர, அப்படி பண்ணலன்னா இவன் என்ன வாசும் பிரயோஜனம் இல்லை. அத்தனை வாசு இருக்கான், பெருமாள் தான் எல்லாம்னு தெரியும். ஆனா சரணாகத்தின்னு அதை அனுஷ்டானத்துல கொண்டு வந்தாதானே அந்த சம்பந்தம் பலிக்கும். அதை பண்ணாம இருந்தானா என்ன வாசி, என்ன பிரயோஜனம்? எம்பெருமானுக்கும் ஜீவனுக்கும் அப்படி என்னென்ன உறவுலாம் உண்டு? அவன் பிதா, நாம புத்திரன் அப்படின்ற ஒரு சம்பந்தம். நாம ரட்சிக்கப்பட வேண்டிய வஸ்து, அவன் ரக்ஷகன் அப்படின்னு ஒரு சம்பந்தம். அவன் சுவாமி, நாமெல்லாம் அடிமைன்னு சொல்லக்கூடிய ஒரு சம்பந்தம். அவன் நமக்கெல்லாம் பர்த்தா, நாமெல்லாம் பாரியான்னு சொல்லக்கூடியதான ஸ்திரீ புருஷ சம்பந்தம். நாம அறிபவர்கள், அவன் அறியப்படும் வஸ்துன்றது ஒரு சம்பந்தம். நாம சொத்து, அவன் சொத்துக்கு சொந்தக்காரன் முதலாளின்றது ஒரு சம்பந்தம். நாம தாங்கப்படுபவர்கள், அவன் தாங்கிறவன் அப்படின்றது ஒரு சம்பந்தம். நாம உடம்பு, அவன் நம்முடைய உயிர் அப்படின்றது ஒரு சம்பந்தம். நாம அனுபவிக்கப்படக்கூடிய போக வஸ்து, அவன் நம்மளை அனுபவிக்கக்கூடிய போக்தா அப்படின்றது ஒரு சம்பந்தம். அப்படின்னு 9 விதமான சம்பந்தங்கள் ஜீவனுக்கும் பரமனுக்கும் சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. நவவித சம்பந்தம் அப்படின்னுட்டு இதெல்லாம் தான் சீரான உறவு, நிலையான உறவு. அதனாலதான் மாயனுக்கே சீர் உருவாம் தங்கள் உரு. இந்த ஸ்வரூபம், இந்த ஜீவன் எம்பெருமானுக்கே சாஸ்வதமான உறவு அப்படின்னு எக்கா உள்ளத்தினோர். எக்கா அப்படின்னா
அறிந்து கொள்ளாத, தெரிந்து கொள்ளாத உள்ளத்தினோர் அப்படின்னா அந்த மாதிரி ஒண்ணுமே தெரிஞ்சுக்காத மனசு இருக்கிறவாளுக்கு என்னதான் வாசிச்சாலும் சாப்பிடுற சமயத்துல புற உழுந்து கெட்டு போன பால் போலதான் அவளுடைய ஞானம், எதுக்கும் பயன்படுறதில்லை. ஆகையினால உங்களுடைய கல்வியின் ஞானத்தின் பயனா எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ணினாதான் உங்களுக்கு அந்த கல்வியினாலே பிரயோஜனம் ஏற்படுமே தவிர கேவலம் வாசிச்சுட்டேன் இத்தனை தெரியும் அத்தனை தெரியும் அப்படின்றதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு இங்க ஐயங்காருடையதான உபதேசம். விஷ்ணுஸ்தலாதர்ஷ தியான ஸ்லோகம். தேவ கோமல நாயிகா பிரியதமஹ க்யாதோ யதோக்தார்த்த கிருத் ஸ்ரீமான் தத்ர ஹி வேதசார விஹிதே ஸ்லாக்யே விமானே வரே பிரத்யக்திக்வதனஹ து அனந்தசயனஹ தீர்த்தம் தடாகாஹ் வயம் பஷ்யன்னேவ தடாக சம்பவ மகாபக்த பிரசன்னோவதாத். தேவஹா எம்பெருமான் கோமல நாயிகா பிரியதமஹா க்யாதோ யதோக்தார்த்த கிருத், கோமலவள்ளி தாயாரினுடைய பிரியதமனாக விருப்பமுள்ள கணவனாக யதோக்தகாரி என்கிற பெயரோடே புகழ்பெற்ற எம்பெருமானா இங்கே ஸ்ரீமான் இப்போதும் தாயாரோடு கூட இருக்கக்கூடிய எம்பெருமான். தத்ரஹி இவ்விடத்திலே வேதசார விகிதே ஸ்லாக்கியே விமானேவரே வேண்டும் வரங்களையெல்லாம் அளிக்கக்கூடிய புகழ்பெற்றதான வேதசார விமானம் என்கிற விமானத்தினுடைய நிழலிலே பிரத்யக் திக் வதனஹா மேற்கு நோக்கி தன்னுடைய திருமுக மண்டலத்தை காட்டிக்கொண்டு து அனந்தசயனகா திருவனந்தாழ்வான்னு சொல்லக்கூடிய நாக அணையின் மீது தீர்த்தம் தடாகாஹ்வயம் தடாக புஷ்கரணின்னு சொல்லக்கூடிய தீர்த்தத்தினுடைய கரையிலே பஷ்யன்னு பார்த்து கொண்டு சயனித்துக் கொண்டிருக்கிறான். யார பார்த்துண்டு எப்படி சயனிச்சுருக்கான்? தடாக சம்பவ மகாபக்த பிரசன்னஹா அவதாத். தடாகம் அப்படின்னா பொய்கை, தடாக சம்பவன்னா பொய்கையில் தோன்றிய, மகாபக்தர் அப்படின்னா இங்க பொய்கை ஆழ்வாரை குறிக்கிறது. தடாகத்தில் தோன்றிய மகாபக்தர் யாரு? தடாகத்தில் தோன்றியவரும் அவர் ஒருத்தர் தான், மகாபக்தரும் அவர் ஒருத்தர் தான். அதனால இங்க தடாக சம்பவ மகாபக்த அப்படின்றது பொய்கை ஆழ்வாரை குறிக்கிறது. பிரசன்னஹா அவதாத், அவருக்கு பிரசன்னமாகி சேவை சாதித்த பெருமாள் என்னையும் காப்பாற்றட்டும். பெருமாள் அப்படி இடமிருந்து வலம் மாறிப்படுத்திருக்கான்னு சொல்றோமே, அது எதுக்கு அப்படின்னா பெருமாள் எந்த திசையை பார்த்துட்டு படுத்துட்டு இருக்கானோ அந்த திசையில தான் பொய்கை ஆழ்வார் அவதாரம் பண்ணின பொய்கை புஷ்கரணி இருக்கு. இன்னைக்கும் பெருமாள் சன்னதிக்கு வலப்புறத்துல இருக்கு. பெருமாள் ரிவர்ஸ்ல படுத்துட்டு இருக்கிறதுனால அந்த பொய்கையை பார்த்த மாதிரி தான் சயனிச்சுட்டு இருக்கார். அந்த பொய்கையில இருந்து அவதரித்த மகாபக்தரான பொய்கை ஆழ்வாரை பார்த்து அனுகிரகம் பண்றது போல பெருமாள் படுத்துட்டு இருக்கானோ. விபீடனர்காய் தென் திசை இலங்கை நோக்கி அப்படின்னு பெரிய பெருமாள் விபீஷணனுக்கு கொடுத்த வரத்தின் பிரகாரம் இலங்கை நோக்கி தெற்கே திருமுக மண்டலத்தை வைத்துக் கொண்டு இலங்கையை கட்டாட்சிக்கிறது போல சேனிச்சுட்டு இருக்கான் பாருங்க. அந்த மாதிரி மகாபக்தரான பொய்கை ஆழ்வாருடைய அவதார ஸ்தலத்திலே பொய்கை ஆழ்வாரை அனுகிரகிப்பது போல பெருமாள் எழுந்தருளி இருக்கான். இதுல இன்னொரு விசேஷம் என்னன்னா, பொய்கை ஆழ்வாருடைய சன்னதியும் எப்படி இருக்குன்னா பெருமாள் பாக்குற மாதிரி பெருமாள் திருவடிக்கு நேரதான் இருக்குங்க. பொய்கை ஆழ்வார் பெருமாள் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாப்புலதான் இருக்கு. அப்படி பொய்கை ஆழ்வாரை எப்போதும் நோக்கி கொண்டு அனுகிரகம் பண்ணக்கூடிய மலர்ந்த திருமுக மண்டலத்தை உடையவனாக எம்பெருமான் இங்கே எழுந்தருளி இருக்கிறான். அவன் என்னை காப்பாற்றட்டும் அப்படின்றதாக பிரார்த்தனை. சுவாமி தேசிகன் ஆச்சரியமா யதோக்தகாரி ஸ்தோத்திரத்தில் அனுபவிக்கிறார். வேகாசேது ஸ்தோத்திரம்னு சொல்லக்கூடியதுல இந்த பெருமாள் யாரு? வேகா சேது. சேது அப்படின்னா அணை. அணை அப்படின்றது எதுக்கு கட்டுறா? தடுக்கிறதுக்கு தான் கட்டுறா. பேரே தடுப்பணைன்னு தான் பேரு. வெள்ளம் நிறைய வந்து ஊரை அழிச்சிட போறது, அந்த வெள்ளம் அங்கேயே தேங்கி நிக்கட்டும் அப்படின்னு மேட்ல இருக்கக்கூடிய வெள்ளத்தை பள்ளத்துல பாய விடாம தடுக்கிறதுக்கு தான் அணை கட்டுறா. அப்ப அணையினுடைய காரியம் என்ன? தடுக்கிறது தானே, தடையா இருக்கிறது தானே. அப்ப இந்த எம்பெருமான் எல்லாரையும் தடை பண்ணுவானா தடுப்பானா அப்படின்னா அனாசிரிதருக்கு தடையாகும், ஆசிரிதருக்கு தடை நீக்கும். இவனை சரணாகதி பண்ணாம இவனுக்கு எதிராகவும் இவனுடைய பக்தாலான பாகவதாலுக்கு எதிராகவும் நடந்துக்கிறவாளுக்கு இவன் தடையா இருப்பான். பிரம்மா இவனுடைய பக்தனா யாகம் பண்ணணும்னு நினைச்சான், அவனுக்கு தடங்கள் பண்ணணும்னு தடை பண்ணினா சரஸ்வதி, அவளுக்கு தடையா இருந்தான். ஆசிரிதருக்கு தடை நீக்கினான். பிரம்மா இவனை சரணாகதி பண்ணினதுனால அவனுடைய தடையை நீக்கி யாகத்தை நல்லபடியா நடத்தி வச்சான். அதனால அனாசிரிதருக்கு தடையாகும், ஆசிரிதருக்கு தடை நீக்கும். சரணாகதி பண்ணாதவாளுக்கு பாகவதால் அல்லாதவர்களுக்கு தடையாக இருப்பான். பாகவதாலுக்கு பிரபன்னாலுக்கு தடையை நீக்கி மங்களங்களை பண்ணுவான்.
சரி, அணைன்னா தடுக்குமே, ஆனா நாம எல்லாம் கரை சேரணுமே அப்படின்னா, அனாசிரிதாலை தடுக்கும் அணை இது. சரணாகதி பண்ணாதவால தடுக்கிற அணை, சரணாகதி பண்ணினவால கரை சேர்க்கக்கூடிய அணை. ஒரு சமுத்திரத்துல ஒரு வெள்ளத்துல இருந்து கரை சேரணும்னா ஒரு கலம், ஒரு படகு, ஒரு கப்பல் வேணும். இது அணையா இருக்க, ஜலத்தையே போக விட மாட்டேன்றது. என்னையெல்லாம் எங்க கரை சேர்க்க போறதுன்னா, நீ சரணாகதி பண்றியா இல்லையான்றதுதான் கேள்வி. அப்படி பண்ணையா உன்னை கரை சேர்த்துடும். சரணாகதி பண்ணாதவாளுக்கு தடையாகவும் தடுப்பு அணையாகவும், பண்ணினவர்களுக்கு கரை சேர்க்கும் மரமாகவும் இருக்கிறது. மரம் அப்படின்னா படகுன்னு அர்த்தம், மரத்தினாலே பண்ணப்பட்டது மரம்னு. ஆகையினாலே சரணாகத்தாலான நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணக்கூடிய இந்த எம்பெருமானை கூடிய சீக்கிரம் போய் கோமலவள்ளி தாயார் பொய்கை ஆழ்வாரோட கூட சேவிக்க வேண்டும் என்பதாக பிரார்த்தித்துக் கொண்டு இதோடு முடித்துக் கொள்கிறேன். தேவஹா கோமல நாயிகா பிரியதமஹா க்யாதோ யதோக்தார்த்த கிருதே ஸ்ரீமான் தத்ர ஹி வேதசார விஹிதே ஸ்லாக்யே விமானே வரே பிரத்யக் திக்வதனஹ து அனந்தசயனஹ தீர்த்தம் தடாகாஹ் வயம் பஷ்யன்னேவ தடாக சம்பவ மகாபக்த பிரசன்னோ அவதாத். ஸ்ரீமதே கோமலவல்லி நாயிகா சமேத யதோக்தகாரி பரபிரம்மணே நமஹ. பொய்கையாழ்வார் திருவடிகளே சரணம். சீரார்த்தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.